பரலோகத்திலிருந்து வாழ்த்துக்களை கொண்டு வருகிறேன். இதனாலேயும் என்னை குறித்து நான் அநேக காரியங்கள் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள எனக்கு இஷ்டமில்லை. ஏன்னா என் ஆண்டவரை குறித்து பகிர்ந்து கொள்ள என்னால் வெயிட் பண்ண முடியல. ஐ கான்ட் வெயிட் டு ஷேர் அபவுட் மை லவ் வித் ஜீசஸ். இந்த நாளில் அநேகர் எங்கே வந்திருக்கேன் நீங்கள் யோசிப்பீங்க. ஐ எம் ஃப்ரம் பரலீஸ். ஆனாலும் இந்த நாளில் கிரைஸ்ட் லைஃப் ட்ரான்ஸ்ஃபார்ம் மினிஸ்ட்ரிஸ் அது நிமித்தமாய் மலேசியா முழுவதும் கலக்கிட்டு தான் இருக்கும். We are shaking the whole land. In fact, 7 countries all over the world globe is receiving our SMS. ஒரு சிலருக்கு அவங்க SMS கிடைக்கும். நான் என்ன நம்புகிறேன்னா சகலமும் ஆவியானவராலே கூடும். சரி, என்னை குறித்து நான் அடுத்த வாட்டி வரும்போது சொல்கிறேன். ஏன்னா எனக்கு மேட்டர் ரொம்ப டீப்பாக இருக்குது. நான் டேரெக்டாக மெசேஜுக்கு போகிறேன். எனக்கு யாராவது ஒரு ஆள் தமிழில் பைபிள் வாசிக்க முடியும் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். கர்த்தர் எத்தனை பேர் நம்புறீங்க இன்னைக்கு யாரும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சு அனுப்ப போகிறாரு? Hallelujah, hallelujah, praise God, hallelujah. எடுத்துக்கொள்ளும் வேத வசனத்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். The Gospel according to Saint Luke chapter 3 verse 60. Can someone read it in Tamil? ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். John answered them all, I baptize you with water, but one who is more powerful than I will come, the stripes whose sandal I am not worthy to untie. He will baptize you with Holy Spirit and fire. தமிழ்ல ஒரு சரியா வசனம். யோவான் எல்லாருக்கும் பிரதியுத்தரமாக நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். நான் ஜலத்தினாலே உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார். அவருடைய பாதரட்சிகளின் வாரை அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். எல்லாரும் தலைவணங்கி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தம் நிறைந்த பரம தகப்பனே, இந்த அருமையான வேத வசனத்துக்காக நன்றி. இந்த நாளில் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து இந்த நாளில் எங்களுக்கு பெரிய காரியங்களை இந்த வேத வசனத்தின் மூலியமாக பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு போதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ரட்சகரே, வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் விசேஷமாக எங்கள் அபிஷேகம் பண்ணி ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். Let the word go with boldness and unchecked by any evil force. பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ள கிருபை வரணும். ஆசீர்வதி இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். சரி, எல்லாருக்கும் தெரியும் மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுக்க வருகிறார். சரியா? அதுக்கு முன்னாடி யார் ஞானஸ்தானம் கொடுத்தது? கொஞ்சம் பேர் சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி யார் ஞானஸ்தானம் கொடுத்தது? யோவான் ஸ்நாபகன். ஓகே, ஜான் தி பேப்டிஸ்ட். யோவான் ஸ்நாபகன் என்ன செய்கிறாரு? எந்த இடத்துல இருந்து ஞானஸ்தானம் கொடுக்கிறார் யோவான் ஸ்நாபகன்? From the river of Jordan. யோர்தான் நதி கரையில இருந்து ஞானஸ்தானம் கொடுக்கிறார். அப்போ ஜான் தி பேப்டிஸ்ட் என்ன சொல்றாருன்னா, என்னை காட்டிலும் பெரிய ஒரு பேப்டிஸ்ட் அப்படின்னா ஒரு பெரிய ஸ்நாபகர் வராரு. அவர் உங்களுக்கு என்னதுனால? ஆவியினாலும், சொல்லுங்க, ஆவியினாலும் அக்கினியினாலும் அவர் எனக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். So this is the Jesus is referring to. இதான் இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு அநேகர் வாழ்க்கையில நானு கிறிஸ்தவங்க சொல்லுவாங்க, பாஸ்டர் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டேன் இத்தனை வருஷமா, எனக்கு என் வாழ்க்கையில எதுவுமே ஒண்ணுமே நல்லா இல்ல பாஸ்டர். உள்ள நல்லா இல்ல, படிப்பு நல்லா இல்ல, வேலை நல்லா இல்ல, பிரச்சனை 7 வயசுல 7 பிரச்சனை தான். I'm telling you brother, that's one thing that you are going to go back today, clear from all this problem. ஏன்னா ஆண்டவர் இந்த பாரத்தை வச்சாரு. இன்னைக்கு திருசபையில ஆண்டவர் என்ன ஜனத்து குறையுதுன்னு சொல்லி ஆண்டவர் பேச போகிறேன். What is missing? நானே 38 வருஷம், okay, I'm now 41 38 வருஷமா இந்த ரகசியத்தை தேடி அலைஞ்சேன். I went into the ministry at the age of 10. 10 வயசுல மினிஸ்ட்ரி பண்ண ஆரம்பிச்சேன். கீதா வாசிப்பேன். இந்த ஐயா பிள்ளைங்க எல்லாம் ஆரம்பிச்சாரு. praise worship, wonderful, thank you, God bless you all. ஆரம்பிச்சேன் 10 வயசுல. But all the 39 years I was living in sin. என்ன ஒரு மாதிரி பண்றீங்க? பாவத்துல வளர்ந்தேன். பாவம் என்ன தெரியுமா? அழகா சொல்றேன் கேளுங்க. எப்படி தெரியுமா? மண்டேல இருந்து ஃப்ரைடே வரைக்கும் ஃபுல்லா உலகம். I was full with the flesh. அப்படின்னா வேலையெல்லாம் மாம்சத்தான் சேருது. ஆண்டவருக்கு எப்போ தெரியுமா நேரம்? எப்போ சொல்லுங்க? நீங்க இல்லை, நீ சொல்றேன் வச்சுக்கிறீங்க. ராத்திரியில தூங்குறதுக்கு முன்னுக்கு ஆண்டவரே இந்த நாள் அது கூட ரொம்ப சீக்கிரமா ராத்திரி எத்தனை சொல்றேன் ஒரே ப்ராசஸ். இது நான் இப்படிதான் இருந்தேன். அந்த 5 minutes prayer அவ்வளவு எகனைசிங்கா இருக்கும்.
தான் ஹோலி ஆயிரும். ஏன் தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸ் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு புரியாது, ஏன்னா என்னோட விஷயம். ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி தான் நான் ஓகே ஆயிட்டு நான் சொல்லுவேன், ஆண்டவரே நான் செஞ்ச பாவத்தெல்லாம் யாருக்கும் காட்டி கொடுத்துடாதீங்க, எந்த போதகர் வந்தாலும் சொல்லிடாதீங்க. என் பிரேயர் தான், வேற ஒன்றும் இல்லை. எந்த போதகர் வந்தாலும் தந்தையை கொடுக்கவே மாட்டேன். ஏன் தெரியுமா? திடீர்னு அவன் சொல்லிட்டானா பாஸ்டர் பிடிச்சி என்ன பண்றேன்னு சொல்லி மினிஸ்டர்ல பா பண்ணிடுவாங்க. ஸோ ஐ எம் டெல்லிங் அபௌட் மை கண்டிஷன். ஸோ நான் என்ன கூட சொல்ல வரேன்னா, ஐ ரியலைஸ் தேர் சம்திங் மிஸ்ஸிங் இன் மை லைஃப். என் வாழ்க்கையில ஒரு காரியம் குறைஞ்சிட்டு இருந்தது. அது என்னன்னு தெரியல. மீட்டிங் மேல மீட்டிங் போனதுதான். சாரி, இந்த மீட்டிங் பத்தி ரெஃபர் பண்ணல, இந்த மனுஷனுக்கு தான் ரெஃபர் பண்ணல. மீட்டிங் போன எத்தனை நாள் இருக்கும் அபிஷேகம் சொல்லுங்க? ஐயோ, அது கூட போனது இல்லையா? போயிருப்பீங்களா? ரிவைவல் செமினார், ஒரு வாரம் செமினார், எத்தனை நாள் தாங்கும்? ஒரு வாரம் தாங்கினாலே பெரிய விஷயம். 8வது நாளே பெலூன் சுடா அப்படியே சங்கினா டயர் சுடா பஞ்சேன். ஸோ ஐ நோட்டீஸ் ஆல் மை பிரேயர்ஸ், என்னோட ஜபங்கள் அத்தனையுமே இஸ் நாட் ஒர்க்கிங். ஐ நோட்டீஸ், நான் யோசிச்சு பார்த்தேன், என்னோட செய்யற ஃபாஸ்டிங் அத்தனை வேலை செய்யல. ஃபாஸ்டிங் எடுக்க ஆரம்பிப்பேன் அன்னைக்கு மட்டும் ஓகே ஆகும். நான் என்ன சொல்றேன், உங்களெல்லாம் இல்லை, என்ன சொல்றேன், அன்னைக்கு மட்டும் ஓகே. the next day சாப்பாடு எப்போ வாயில போறதோ திருப்பியும் பழைய all the things start coming out. The anger is there, the pride is there. I thought I'm the best musician. இங்க பாருங்க, மியூசிஷியன் வாழ்க்கையில ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா pride வந்துடும். ஓ நான் சொல்றேன், it's not like that. Always like this, we think we know everything. ஆனா ஆண்டவர் என்ன ஒரு காரியம் சொல்லிட்டாருன்னா, சன் என்னமோ ஒன்று குறையுது. அதை தான் நான் கேட்டேன், ஆண்டவர் இன்னும் ஆண்டவரை குறையுது சொல்லிட்டா எங்களுக்கும் ஈஸியாயிரும், உங்களுக்கும் ஈஸியாயிரும். நான் இந்த பாஸ்டர் கிட்ட திட்டுவாங்க தேவையில்லை, எப்பொழுதும் பாஸ்டர் திட்டுவாரு. ஞாயிற்றுக்கிழமையில வரலையே வந்திருக்கேன், அப்புறம் வேற சொல்லி திட்டுவாரு. உங்க பாஸ்டர் திட்ட மாட்டாரு, எங்க பாஸ்டர் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு எதுக்கு நான் போனேன்? உண்மையை சொல்லிடுறேன் உங்களுக்கு. பிகாஸ் ஐ நீட் டு ப்ளே தி கிட்டார். கீதாரை வாசிக்க ஆள் இல்லை. நான் போலன்னா எனக்கு டோஸ் சொல்லுவேன்னு தான் நான் போனேன். I don't have the love for God. Today I see this is the same problem with many people out there. பாஸ்டர் சொல்றாரு ஊழியம் செய். அம்மா அப்பா சொல்றாங்க ஊழியம் செய். ஐயோ, இது தொல்லை தாங்க முடியல. யார்கிட்ட? அம்மா அப்பா தொல்லையும் பாஸ்டரோட தொல்லையும் தாங்க முடியலன்னு சொல்லி தான் ஊழியம் செஞ்சுட்டு இருக்காங்க. So what I realized was I don't have the fire of the Holy Spirit. இன்னைக்கு பாருங்க, அநேக கிறிஸ்டியன் என்ன தெரியுமா நினைக்கிறாங்க, இங்க நான் பெப்டிசம் எடுத்தீங்க, எந்த கடலை எடுத்தீங்க, இல்லை எந்த பட்டில் எடுத்தீங்க, பெப்டிசம் நீங்க என்னடியா பாருங்க, நீங்க தண்ணியில அப்படி மூக்கி இப்படி எடுக்கும் போது என்ன ஆகும் உங்களுக்கு? எப்படி ஆகும்? cold and wet. Today the Christian life, கிறிஸ்தவரோட ஜீவன் அநேகர் வாழ்க்கையில ரொம்ப குளிருமா, ரொம்ப பாசா எப்படி சொல்றது தமிழ்ல, வெட், ஈரம். பாருங்க, ஒரு ரொட்டி எடுத்துங்க, ஒரு ரொட்டி வீட்டில் போய் காடியில ரொட்டி எடுத்துங்க, அதை தண்ணியை முக்கி வெளியே வச்சு பாருங்க, 2 நாள் போதும் ரிசல்ட் வந்துடும். என்ன ரிசல்ட் வரும்? அழகா பூசணும் பூத்திருக்கும். This is the condition I was. This was the condition I was. I was thinking I can put a beautiful show and put a nice coat like that. அப்ப என்னது நாக்கு வராதுக்கு என்ன செய்யணும்? போடலன்னா வந்துடும் நாத்தம். அப்படியே ஹோலி 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 ஐயோ, யாருக்கும் தெரியாது, எனக்கும் தெரியும். உண்மையை சொல்றேன். I want to be honest with you. I want to be transparent with you. So that is how I live. ஆனா நான் என்ன ஒன்று வளர்த்து பண்ணேன்னா, இன்னைக்கு அநேக கிறிஸ்தவனும் இப்படிதான் இருக்காங்க. அவங்க வாழ்க்கையில பிசாசு அடி மேல அடி அடிக்கிறான். கேட்டுருக்கீங்களா? வெளியே இருக்கிறவனே சீன வெளியே இருக்கிறவன் ஏமாத்துறான், கொலை பண்றான், அழிக்கிறான். அவன் நல்ல காடியில போறான், மெர்சிடிஸ் பென்ஸ், லெக்சஸ், இது அதுன்னு ஓட்டுறான். நாங்க ஆண்டவருக்கு ஓடா தேஞ்சு, புரியுதா உங்களுக்கு? நான் என்ன கஞ்சி வாங்கவே கஷ்டமா இருக்கு. I am telling you, today God is giving you the answer. Why you are like that? இன்னையிலிருந்து இந்த சர்ச்சில் புது காடி வாங்க போறீங்க. I'm prophesying over you. When I was sitting there, God is saying this place will be full. It was God telling me, tell it son, whether they believe or not, I'm going to do it. நீங்க நம்புறீங்களோ? I know my God. He does it all the time. Amen. எப்பொழுதும் செய்வார். அநேகருக்கு
girls just happen like water. What do you want from God? What do you want from God? Everything is so easy. எப்போ தெரியுமா ஈஸி? எப்போ நீங்க இந்த அக்கினி அபிஷேகமும் இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போதுதான். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? அந்த வசனத்தை கீழே கொஞ்சம் வாசிங்க. But I am என்ன சொல்றாரு? இயேசு எங்க நிக்கிறாரா? வசனத்தை கீழே வாசிங்க. He will baptize you with the Holy Spirit and fire. அவருடைய பாதரட்சிகளின் வாரை அவிழ்க்கிறதுக்கு நான் காத்திருந்தேன். அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். எத்தனை பேர் பரிசுத்த ஆவியானவர்ல அந்நிய பாஷையில பேசுவீங்க? கை தூக்குங்க. அதிகமாக கை தூக்குங்க. பேசிக்கலாம். ஓகே, நான் சொல்றேன் அந்நிய பாஷை பேசுறது குட். But I am telling you, the baptism of Holy Spirit we are going to receive it today. The baptism of the Holy Spirit we are going to receive it today. What is this baptism? I will talk about it. I will tell you. பாருங்க baptism என்னன்னு முதல்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இன்னைக்கு baptism வந்து ஒரு கிறிஸ்டியன் வேர்ட். அப்படின்னா ஒரு கிறிஸ்தவர்களுடைய வார்த்தை baptismனா. 2000 வருஷத்துக்கு முன்னே baptism was used in the dyeing industry. Dyeing என்னது? இந்த துணியில சால்வைங்களா சாயம் போடுவாங்கல, சாயம் போட்டு அப்படியே துணி அப்படியே தண்ணியில அமுத்தி துணி அப்படி எடுக்கிறாங்கல்ல, the amutra process and taking out is called as baptizo. Baptism நீங்க baptism சொல்றோம். ஓகே, இப்போ பாருங்க, இப்போ ஒரு துணி ஒரு நீல கலர் டாய் போட்டுருக்கீங்க, இன்னும் நீலா போடுறீங்க வீட்டில் ஸ்கூல் சட்டைக்கு, சரியா? இப்போ துணி ஸ்கூல் சட்டை எடுத்து என்ன செய்றீங்க? தண்ணிக்குள்ள தூரல் பண்ணி மேலே தூக்குறீங்க. என்ன ஆச்சு? இப்போ the dye has received the cloth and the cloth has received the dye. புரியுதா என்ன சொல்றேன் உங்களுக்கு? அப்படின்னா இப்போ இந்த துணி அந்த நீலத்தோட வாசம் துணியில இருக்கு, நீலத்தோட கலர் அந்த துணியில இருக்கு, ரெண்டும் என்ன ஆயிடுச்சு? இணைஞ்சிருச்சு. இன்னைக்கு டுடே you know what God is telling to all of you? Jesus இயேசு கிறிஸ்து எங்க நிக்கிறாரா? அக்கினி கடல்ல. He is standing on the liquid fire. liquid fire தெரியல? லாவா பார்த்திருக்கீங்களா? லாவா மேக்மா பூமி, கங்கா பூமி. He is standing on the liquid fire and he is calling you like that, son, I am going to dip you inside the fire and take it out. இப்போ எப்படி இருப்பீங்க? You will be filled with fire. You cannot say ஆராதிக்கும் போது அப்படியே நிக்க முடியாது. ஏன் தெரியுமா? You are on fire. ரொம்ப பேர் நான் இப்படி சொன்னா ஒரு மாதிரி பார்ப்பாங்க. முதல்ல எங்க சபையில கூட அடிக்கடி சொன்னேன், என் மேல ஒரு தலை அக்கினி எரிஞ்சிட்டே இருக்கு, உடம்பெல்லாம் எரியுது, எல்லாம் நினைச்சாங்க லூஸ் ஆயிடுச்சு உங்களுக்கு. No, the people thought I was crazy. I was crazy because I'm talking about something they don't even experience about. But today you go and ask them, they really can feel it. Everyone come to the service. எல்லா சர்வீஸ் வந்து போனவங்க பாஸ்டர் தூங்க முடியலன்னு ஃபோன் அடிப்பாங்க. மச்சானே எனக்கு தெரிய விஷயம் இல்லை, ஆண்டவர் எனக்கு ஜெபிக்க சொல்றாரு அப்படின்னு. The moment they get anointing, they are changed. நான் என்ன தெரியுமா சொல்றேன்? இதுக்கு நீங்க என்ன தெரியுமா செய்ய தேவையில்ல? 21 நாள் ஃபாஸ்டிங் போட தேவையில்லை. அதுக்கு ஃபாஸ்டிங் பண்ணாம இருக்காதீங்க. இதுக்கு நீங்க என்ன செய்ய தேவையில்ல? மணிக்கணக்கா போய் ரூம்ல ஜெபம் பண்ணணும்னு தேவையில்லை. இன்னைக்கு ஆவியானவரே, God give me the baptism of fire. Fire, it smell like fire, smell like it. Fire மாதிரி this one. Fire மாதிரி என்ன வரும்? என்ன இருக்கு? ஹீட் வரும் வாழ்க்கையில இருந்து. So wherever you go, before you go, யார் போவாங்க? ஆவியானவர் போவாங்க. சொல்லுங்க, நான் ஒரு கோசம் சொல்லுங்க. இப்போ இயேசு கிறிஸ்து யார் தெரியுமா? 10 என்ன? இந்த 10 இல்ல, இந்த 10 10 இந்த 10 போட்றாதீங்க, வேற மாதிரி. ஓகே, இயேசு கிறிஸ்து 10. இப்போ 10 மணி போய் பாஸ்ட் பண்ணுங்க. வடவன் எப்பலாம் இயேசு கிறிஸ்து வாழ்க்கைக்கு முன்னுக்கு இருந்தா தான் நீங்க 100. If you are not having Jesus in front, your life will be failure. Sorry brother. Today that is what the church is doing. The church don't know where is the mistake. எங்க போச்சு mistake? The Holy Spirit must do it. உங்களுக்கு தெரியுமா பைபிள் எத்தனை பேர் பைபிள் நல்லா வாசிக்கீங்க? அதையாவது கேட்குங்க. பைபிள் வாசிச்சீங்கன்னா 4 புக், மேத்யூ, மார்க், லூக், ஜான், 4 புக். இந்த 4 புக்லயே நீங்க பாத்தீங்க இயேசு கிறிஸ்துவோட சரித்திர வரலாறு பாப்பீங்க.
ignore the Holy Ghost. புரியுதா என்ன சொல்றேனே? ஹோலி ஸ்பிரிட்டுக்கு என்ன இல்ல மதிப்பும் இல்ல மரியாதையும் இல்ல. உங்க வீட்டுக்கு நான் வரேன்னு வச்சுக்கீங்க, உங்க வீட்டுக்கு நான் வரேன், நீங்க நான் வந்து உள்ள போய் கவு தட்டுறேன், நீங்க திராவ எப்படி இருக்கா? That is how the Holy Spirit is feeling even today. Many of us are ignoring the Holy Spirit. Sorry, I may sound a little bit hard, but that is the fact. Today, God is trying to tell today to the believers, if you want the burden to be removed, உங்க வாழ்க்கையில் இருக்கிற பாரங்கள், வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் நீங்கன்னா பிரச்சனைக்காக ஜெபிக்காது. ப்ளீஸ் எதுக்கு ஜெபம்? God, I need the baptism of the Holy Spirit and fire. Put me on that. If this man is telling true, இந்த ஆளு சொல்றது உண்மையா இருந்தா எனக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுங்க, கேட்டு பாருங்க, கட்டாயம் வரும். 100%. I guarantee you, your life will not be the same. You can ask those people from right? Why are they here? Do you think they come for nothing? Next week there are three families are coming. Do you think they come for nothing? They knew it. They enjoyed it. Today what I want to tell, the church is not about one church. The church of God. இயேசுவோட ஆலயம் உலகம் முழுசும் எல்லாரும் எடுக்கணும்பா. Politicsலாம் வேணாம், நிறுத்திடுங்க. Who cares what church? My church, the church of Jesus is all over the earth. எவ்வளவு தூரம் உங்க மெம்பர்ஸ் போறாங்களோ அவ்வளவு நல்லது. அவ்வளவு தூரத்துக்கு மதுரை இருக்குங்க. I'm getting call from Germany. People saying this and this. I say good. I'll pray for you. Start a church there. Not under my name. Any church is okay. புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு சர்ச் பாலிடிக்ஸ்ல மாட்டிக்கிட்டு ஐயோ என் சர்ச்சுக்கு வந்தாலும் நான் செய்வேன். Devil. That's devil. Telling it again. That's devil. Get out of it. Get rid of it. Today I always tell the members whenever they come to any church, I will give you one condition. Condition என்னமா? கவுல பர்சன் condition. இல்ல condition. நான் எப்போ என்ன சொல்றேன்? தயவு செஞ்சு உங்க சர்ச் விட்டு வெளியே வரக்கூடாது. அதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். I never want you to be out of the church. You know why? உங்க மூலமா தான் அந்த சர்ச் எழும்பணும்னு இருக்கு. நீங்க வெளியே ஏற்றினா எப்படி நான் ஆர்டர் கொடுப்பாரு? Today people are running from church to church, from pastor to pastor, from place to place. I am telling you brother, the problem not solved. The only problem will be solved by the Holy Spirit. இன்னைக்கு ஆண்டவரோட அக்னி அபிஷேகத்தை கேளுங்க. ஆண்டவரே இந்த அக்னி அபிஷேகம் எனக்கு வேணும். பாருங்க லூக்கா 11:13 வாசிங்க. Luke 11:13. தண்ணி குடிச்சுக்கிறேன். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். அப்பா என்ன கொடுத்தாரு பிள்ளைக்கு? பரிசுத்த ஆவியானவர். The Father, இயேசு கிறிஸ்து பூமியை விட்டு பரலோகம் போயிட்டாரு. பரலோகம் போயிட்டு அப்பா கிட்ட ஜெபம் பண்றாரு. இதை நீங்க யோவான் 14:16 பார்க்கலாம். நீங்க ஜான் 14:16 நீங்க பார்க்கலாம். அப்பா கிட்ட ப்ரே பண்றாரு. அப்பா இவங்களெல்லாம் தனியா விட்டா இவங்கெல்லாம் கெட்டு போயிடுவாங்க. இவங்களுக்கு என்ன வேணும்? ஒரு ஹெல்ப் வேணும். அதான் ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா ஜான் 14:11 I will never leave you orphans. அப்படினா நான் உன்னை திக்கற்றவனா விடேன். Today you are crying, you are saying I'm nobody with me brother, nobody will understand me, I am alone. I am telling you the Holy Spirit is inside you. But you don't know. Sorry. நீங்க என்ன கத்தற மைக் வச்சு கரெக்ட்டா கேட்கலாம் பண்ணி நேரா கண்டெயின் பண்ண முடியல. அதான் விஷயம். ஃபைல் வழியா வேற ஓட்டல புரிஞ்சுக்கங்க. பட் தட்ஸ் தி ஃபேக்ட் ஆஃப் இட். நான் என்ன சொல்றேன்னா ஹோலி ஸ்பிரிட்ல தான் சகலமும் இருக்கு. இப்போ நீங்க கேட்பீங்க வாட் இஸ் ஹோலி ஸ்பிரிட்? ஹோலி ஸ்பிரிட்னா புறாவா? ஹோலி ஸ்பிரிட்னா ஃபயரா? எத்தனை பேர் வீட்ல பிராட்பேண்ட் இருக்கு? பிராட்பேண்ட் தெரியுமா? அன்லிமிட்டெட் யூசேஜ். அன்லிமிட்டெட் ஜீசஸ் இஸ் ஹோலி ஸ்பிரிட். புரிஞ்சுங்க. பாருங்க இயேசு கிறிஸ்து நாட்கள்ல ஆவியானவர் எங்க இருந்தாரு? நீங்க பேசணும் அப்பதான் உங்களுக்கு புரியும். ஆவியானவர் எங்க இருந்தாரு? இயேசு உள்ளுக்கு தான் இருந்தாரு. இயேசு வெளியே இல்ல. அதனால நீங்க பரிசேயர் சதுசேயர் டிசைபிள்ஸ் கூட கூப்பிட்டு இயேசு கூப்பிடுறாரு. நல்ல வேளை மைக் இல்ல. மைக் இருந்தா அவர் புடிச்சு கத்திப்பாரு. கத்துறாரு. எவனுக்கு மண்டையில ஏறல. ஏன் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் மட்டும் தான் கன்விக்ஷன் கொண்டு வர முடியும். கன்விக்ஷன் என்னது? மனமாற்றத்தை யார் கொண்டு வர முடியும்? only the Holy Spirit. நாங்க உங்களை எப்படி திட்டினாலும் நீங்க மனமாற மாட்டீங்கன்னு தெரியும். அதனால நாங்க திட்டவே மாட்டோம். ஏன்னா நானும் உங்களை மாதிரி இருந்தேன். இப்பதான் கொஞ்சம் மாறி இருக்கு. இன்னும் நிறைய மாறி இருக்கு. So what I believe, இயேசு கிறிஸ்து
சரீரத்தையும் அப்பத்தையும் சாப்பிடலன்னா உனக்கு என் உடல பார்க்கல. ஐயோ சரீரத்தை சாப்பிட சொல்றாரு இவரு. இவனுக்கு எதுவுமே புரியல. புரியுதா உங்களுக்கு? அப்புறம் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு? இயேசு கிறிஸ்து ஓமையா பேச ஆரம்பிச்சிட்டாரு. He start talking in parables. parables அப்படின்னா இங்க போனாங்க, அங்க வந்தாங்க, அங்க போனாங்க, இங்க வந்தாங்க. அப்ப சீடர்கள் மட்டும் கேட்டாங்க, ஏன் இயேசுவே parables-ஆவே பேசுறீங்க? ஆண்டவர் சொன்னாரு, புரியறவனுக்கு மட்டும் புரிஞ்சா போதும், புரியாதவனுக்கு புரியாம இருக்கிறது நல்லது. சோ இன்னைக்கு தான் அப்படிதான் இருக்கும். நம்ம ஒரு சிலருக்கு நான் சொல்றது புரியலாம், ஒரு சிலருக்கு நாங்க புரியாம இருக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? all one of you, every one of you பரலோகத்துல கணக்கு பண்ணிட்டாராம். இன்னைக்கு நான் கேட்ட ஆண்டவர் என்ன செய்ய போறீங்கன்னு. பரலோகத்துல நான் அப்புறமேல வரேன், என்ன கணக்கு பண்ணாரு அப்புறமேல சொல்றேன் என்ன கணக்குன்னு. சரி, அடுத்த வசனத்துக்கு போவோம். அப்போஸ்தலர் 4:41 வாசிங்க. சரி, வாசிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கதை சொல்றேன் கேளுங்க. I was in a meeting, our meetingல இருந்தேன். was talking about similar messages. So people was filled with anointing. எல்லாரும் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க? அக்கினி அந்நிய பாஷையில பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சில பேர் குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, சில பேர் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, ஆனா இது வந்து என்னுடைய ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் சொன்ன கதை. நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். 3 பேர் மட்டும் இங்க இடையில 3 பேர் மட்டும் இப்படி பார்த்துட்டு இருந்தாங்க. பக்கத்துல உள்ள பார்த்து கேட்டுட்டு இருந்தாங்க. புரியுதா உங்களுக்கு? ஹோல் இடமே பத்தி எரியுது. ஆனா இந்த 3 பேர் மட்டும் எப்படி ஒருத்தர் சிக்னல் இப்படி இப்படி இப்படி. அப்பதான் ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் சொல்றாரு, என்ன சொன்னாரு? இவங்க தான் கால்டார் கிறிஸ்டியன். கால்டார் தெரியுமா? எஸ்பெஸ்டோஸ் கிறிஸ்டியன்ஸ். ஊடே பத்தி இருந்தா கூட எஸ்பெஸ்டோஸ் எரியாது. இன்னைக்கு சொல்லுங்க, நான் இயேசுவுக்கு பற்றி எரிவேன். நான் இயேசுவுக்கு பற்றி எரிவேன். நான் இயேசுவுக்கு பற்றி எரிவேன். burn. Amen. That's it. Excellent. பயப்படலாம் கூடாது. That is how the Holy Spirit works. You have to burn. அந்த மாதிரி இருந்துட கூடாது. அவங்க எங்க போவாங்க எனக்கு தெரியாது. சோ நான் என்ன உங்ககிட்ட சொல்ல வரேன்னா பாருங்க, 1 கொரிந்தியர் 15:6 நீங்க எடுத்து வாசிக்கணும், நேரம் வயசாயிரும். 1 கொரிந்தியர் 15:6 நீங்க பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து பூமியை விட்டு கடைசியா போறதுக்கு முன்னாடி ஒரு கட்டளை கொடுக்குறாரு. என்ன சொல்றாரு? காத்துருங்க, நான் உங்களுக்கு ஒரு தேற்றவாளை அனுப்புவேன்னு சொல்லிட்டு போனாரு. எத்தனை பேருக்கு சொன்னாருன்னு நீங்க அங்க படிச்சீங்கன்னா 500. எத்தனை பேரு? 500 பேருக்கு சொன்னாரு. ஆனா நீங்க அப்போஸ்தலர் 1:4ல பாத்தீங்கன்னா மேலாரையில எத்தனை பேர் இருந்தாங்க? இது கரெக்டா உங்களுக்கு தெரியும். எத்தனை பேர் இருந்தாங்க? 100. இப்போ என் கேள்வி 350 எங்க போச்சு? பாருங்க, இந்த ஃபீஸ்ட் ஆஃப் டெபர்டிக்கல் அப்படின்னா வந்து கூடாரத்தின் பண்டிகை நாட்கள்ல இஸ்ரவேல் மக்களுக்கு உள்ள கட்டளை என்னன்னா, இஸ்ரவேலை விட்டு வெளியே போக கூடாது. கேஃபி மாதிரி வெளியே போக கூடாது. அப்படின்னா அவங்க எங்க இருந்திருப்பாங்க? இஸ்ரவேல்ல தான் இருந்திருப்பாங்க. ஆனா இந்த 3 நாள் ஆண்டவர் சொல்ற அக்கினி ஊத்த போறேன்னு. ஆனா இந்த 350 பேர் எங்க இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நான் சொல்றேன் உங்களுக்கு. 350 பேர் ஒரு சிலர் வீட்டுல டீ பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. நல்ல படம் எடுத்து பாஸ்டர், மேன்செஸ்டர் யுனைட்டடுக்கும் ஆர்சனல். ஒரு சிலர் அந்த டைம்ல இருந்துச்சு எனக்கு தெரியாது. ஒரு சிலர் ஹாலிடே இருந்திருப்பாங்க. எப்படி? கெலிலி ரிசார்ட் எனக்கு தெரியாது. அங்க அழகா சன்பாத் நம்ம எடுக்க முடியாது, ரொம்ப கருப்பாயிடும். சன்பாத் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஒரு சிலர் பாஸ்டர் ஓட்டில தெரியல ஓவர் டைம். ஒரு சிலர் நான் நம்புறேன் எங்க இருந்திருப்பாங்க நினைக்கிறீங்க? சர்ச்சில் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா ஒரு காட்டு நீங்க பார்க்கலாம். கரெக்டா 2 பாட்டு பாடணும் பாஸ்டர். அப்புறம் என்ன செய்வீங்க? அப்புறம் என்னது 1/2 மணி நேரம் மெசேஜ் முடிச்சிடணும். லேட்டானா வீட்டுல சோறு காத்திருக்கு. ஒரு சிலருக்கு தெரியும், இவன் பாஸ்டர் பேசிட்டே இருக்கும் போது ஐயோ பசிக்குது, இவன் விட மாட்டானே, ரொம்ப போடுறேன், வீட்டுல கோழிக்கறி ஆக்கி காத்திருக்கு. புரியுதா உங்களுக்கு? They want an order of service. அவங்களுக்கு எப்படி வேணும்? கரெக்டா முடிஞ்சிடணும். 9:00 முடிஞ்சிடணும். பஸ் தான் வீட்டுக்கு போகணும். வீட்டுல நாளைக்கு பாஸ்டர் சியா மிஷின் கார்டு விட்டுருவாங்க. ஸோ நான் என்ன சொல்றேன்னா, they want an order of service. They want what? Holy Christian. ஆனா இந்த 120 பேர் மட்டும் தான் மேலே காட்டுறாங்க. ஏன் தெரியுமா? இந்த 120 பேர் மட்டும் அவங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல.
ஆனா ஏதோ நடக்கும்போதுன்னு மட்டும் தெரியும். ஆனா என்ன செய்றாங்க? நான் எல்லாத்துக்கும் தயார். சொல்லுங்க, நான் எல்லாத்துக்கும் தயார். இயேசுவுக்காக நான் எல்லாத்துக்கும் தயார். பாருங்க, 9ஆம் மணி நேரத்துல எல்லாரும் சொல்றாங்க அவங்க குடிச்சிட்டாங்க. they are drunken in the 9th hour. இன்னைக்கு அநேகர் இயேசு பத்தி சொல்லுங்க, உங்களை அக்யூஸ் பண்ணுவாங்க. அக்யூஸ் என்னது? உங்க என்ன சொல்லுவாங்க? குறை சொல்லுவாங்க, குற்றம் சொல்லுவாங்க, இது சொல்லுவாங்க. டுடே nobody wants it. brother, எல்லாத்துக்கும் நல்லவனாவே இருக்கணும். நீ இருக்க முடியாது. if you want to be like that, you cannot be in the upper room. நான் என்ன சொல்றேன்னா, உங்களுடைய தாட்ஸ் என்ன வேணா இருக்கலாம். with all honor என்னது? உங்களுடைய காரியங்கள் என்ன இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, நான் உங்களுக்கு மதிக்கிறேன். ஆனா ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேன், அக்கினி எங்க ஊத்தப்பட்டுச்சு? சேர்ச்சில் இல்ல, வீட்டுல இல்ல, ஓட்டி செய்யறவங்க மேல இல்ல, படம் பார்த்துட்டு இருக்கவங்க மேல இல்ல, மேல மேல. டுடே திஸ் இஸ் தி upper room. இந்த இடம், இந்த சர்ச் இஸ் தி upper room. God has already counted by head 1 2 3 4 5 6. ஆண்டவர் சொன்னாரு, நான் ஒவ்வொரு தலையும் கணக்கு பண்ண போறேன். பாருங்க, 120 பேர் மேல எத்தனை அக்கினி வந்துச்சு? 130. 120 பேர் மேல 10 பேர் தான் அக்கினி பட்டு பண்ணாங்க. அப்படி பட்டிருக்கா? என்ன பட்டிருக்கு? எல்லாரும் மேல அப்படிதான். யாரோ ஒரு ஆள் கணக்கு பண்ணிருக்கு மேல 1 2 3 4 5 6 7 8 கணக்கு பண்ணி அங்க சொல்லிருக்கோம். மேல இருந்து கீழே ஸ்ராத்தோஸ் தோப்ளோத்வட். Okay. Other ஸ்ராத்தோஸ் தோப்ளோத்வட். In Jesus name. Today நீங்க நினைக்கிறத நான் உங்களுக்கு ஜோக் பண்ற மாதிரி இருக்கும். But the fire is going to come on you. Your life is going to change. நீங்க என்ன கேட்டு பாருங்க. You can ask the people whoever they are how they are living today, not like before. சபத்னா என்ன எனக்கு இப்பதான் புரிஞ்சுச்சு. ரொம்ப நாள் யாரும் சபத்னு சொன்னாங்க. சபத்னா காதுல வந்துச்சு. சபத்னா என்னன்னு புரியல. ஆனா இப்ப இந்த சபத் என்னன்னு புரிஞ்சிருச்சு. கம்ப்ளீட்லி யார் நடத்தணும் வாழ்க்கைய? ஆவியானவர் நடத்தணும். நம்ம என்ன தெரியுமா செய்யணும்? ரிலாக்ஸ் பண்ணணும். அதான் சபத். Just relax. Tell Lord, நீ காலையில இந்த வேலை அந்த வேலை எல்லாம் இருக்கு. ஆனா நான் செய்ய மாட்டேன். நானே செய்ய மாட்டேன். யார் செய்யணும்? நீங்க வர வரைக்கும். ஏன்னா அவங்களோட 10 முன்னுக்கு போனா தான் நம்ம 100. எப்பொழுதும் கூப்பிடணும். கூப்பிடுறீங்களா? இன்னைக்கு நீங்க கூப்பிடலன்னா என்ன கூப்பிடாதீங்க. Stop calling on this Jesus. God, Holy Spirit, you come in front of me. You walk in front of me. கை பிடிச்சு இழுத்துட்டு போகணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். யோவான் யார் ஆண்டவர் நடந்தாரா? ஏனோ தேவனோடு நடந்தார். இன்னைக்கு சொல்ல முடியுமா? பேர் சொல்லுங்க. உங்க பேரு? வின்சென்ட் ஆண்டவரோட நடந்தார். எப்ப மணிக்கு சொல்ல முடியும்? போலீஸ் உங்களை பிடிச்சி நீங்க எடுத்து போகணும். அவங்களுக்கு வரலன்னா தேடி கண்டுபிடிக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, தேடுங்க கண்டடைவீர்கள். தேடுதல தெரியுமா? ஜாமா காணா போகணும். சில சமயத்துல நான் உங்களுக்கு சீக்ரெட் சொல்றேன். ஆண்டவரை பத்தி இப்படி ஒளிஞ்சுக்குவாரு பின்னாடி. இப்படி ஒளிஞ்சிருவாரு பின்னாடி. நீங்க அங்கதான் நிற்பீங்க. காணா போயிட்டு என்ன நீங்க அதை பார்த்துருக்க தெரியுமா? காணா போய் அந்த மாதிரி தேடணும் காலகட்டல. God, where are you? I don't see you. I don't smell your presence. I don't see where are you. நீங்க இப்படி தேடும் போது அவர் சொல்றாரு, என் பிள்ளை தேடுது. தேடுறீங்களா? If you are not looking, today onwards you will start looking. When the fire come on your head, you will be settled. You don't have to do 1001 thing. Automatically, I'm telling this is automatically it will happen. என்ன தெரியுமா? ஆண்டவரே எனக்கும் இந்த அக்கினி அபிஷேகம் வேணும். எனக்கும் இந்த பரிசுத்தாவின் அக்கினி அபிஷேகம் வேணும்னு கேட்கணும். பாருங்க, உலகம் வந்து பாவம் வச்சுக்கீங்களேன். உலகம் வந்து பாவம். இப்போ உலகம் பாவம் இருந்துச்சுன்னா அதுல தண்ணி பாவம் வந்து தண்ணியா இருந்துச்சுன்னா இந்த பூமி எப்பயெல்லாம் மூழ்கி இருக்கும்? எப்பயோ மூழ்கி இருக்கும். கரெக்டா இல்லையா? If sin would have been water, this earth would have been drowned long time ago. ஆனா இங்க இயேசு கிறிஸ்து என்ன தெரியுமா செய்றாரு? பார்க்கறாரு நம்ம தண்ணியில என்ன செய்றோம்? இப்படி புரியுதா உங்களுக்கு என்ன சொல்றேனே? ஒரு மனுஷனுக்கு நீந்த தெரியலன்னா எத்தனை வாட்டி மேல வருவானா? I don't know whether it's scientific or not. முதல் வாட்டி ஓகே, ரெண்டாவது வாட்டி ஓகே, மூணாவது வாட்டி வந்து என்ன வருவானா? போனமா தான் வருவானா? இன்னைக்கு அநேகரோட வாழ்க்கையில 2 வாட்டி, ஒரு சிலருக்கு 1 வாட்டி. ஆனா நீங்க என்ன தெரியுமா சொல்லணும்? Jesus, I need that fire. All you have to say is that all. இயேசு கிறிஸ்து உங்களுடைய தீர்மானத்தை மதிக்கிறவங்க. நீங்க கேட்கணும், இயேசு கிறிஸ்து க்ரூஸா வந்து
உங்களை த்ரூ செலிப்ரேஷன் கொண்டு வந்துவாருன்னு அப்படி செய்யவே மாட்டாரு. He wait for you to lift up your hands. எத்தனை பேருக்கு இந்த பரிசுத்த அக்கினி வேணும்? கை வருது. Amen. God is seeing your hands. I may not notice you, but God is seeing your hands. God will bless you. I don't care. உங்க வாழ்க்கை எப்படி இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. பாருங்க, அந்த தண்ணி தான் பாவம். ஒரு சிலர் வாழ்க்கை பாவத்துல மூழ்கி போயிருக்காங்க. They in addiction, they in trouble. ஆண்டவர் அந்த தண்ணில இருந்து பிடிச்சி இழுத்து வராரு. இழுத்துட்டு வந்து இங்க கரையில போட்டு யாரெல்லாம் முழுகினவங்க என்ன செய்வாங்க? முதல்ல வயிற்றுல மாம்பட்டே செய்வாங்க, தண்ணியை வெளியாக்குவாரு. அப்படின்னா உங்களுக்குள்ள சில சமயங்கள்ல நீங்க இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு சேர்த்து இருப்பீங்க. ஆனா பாவம் செய்யற ஆசை இன்னும் இருக்கும். உங்களுக்கு இல்லை, எனக்கு சொல்றேன், உள்ளுக்கு இருக்கும். அப்போ இயேசு கிறிஸ்துவோட அக்கினி, இயேசு கிறிஸ்துவோட ரத்தம், நீங்க அதை பாப்பீங்க. சாம்ஸ் டேவிட், சாம்ஸ் 51:7, சங்கீதம் 51:7 சொல்லுவோம், ஊசோப்புனாலே என்னை கழுவும், நான் வெண்மையான உறைந்த மலை போல் மாறுவேன்னு சொல்றான். I will be as clean as what? Snow. ஏன் கிங் டேவிட்க்கு இந்த காரியம் ரொம்ப முக்கியமா இருக்கு? ஆண்டவர் என்ன செய்றாரு? பாவத்தை உங்களுக்குள்ள இருந்து எடுப்பார். அந்த எண்ணம் மூளையில டக்கு டக்குன்னு ஓடும். இருக்கு ஒரு வாட்டி தானே, ஒரே வாட்டி, பரவாயில்ல, யாரும் பார்க்கல, ஒரே வாட்டி கை வச்சிரு எங்க பேங்க் அக்கவுண்ட்ல, ஒரே வாட்டி அப்படிலாம் சொன்னோம். அப்புறம் ஆண்டவரே அந்த பாவத்தை உங்களுக்குள்ள இருந்து எடுத்துட்டு இப்ப என்ன செய்றாரு? முழுவனவங்களுக்கே சிபிஆர் கொடுப்பாங்க. பாத்துருக்கீங்களா? சிபிஆர், கார்டியோ பல்மனரி ரிசர்சேஷனா. அதுக்கு என்ன செய்யணும்? வாயில காத்த ஊதணும். ஜீசஸ் is ready to give you the new air and new breath of the Holy Ghost. You will be alive. இந்த காத்து உள்ள வந்துருச்சுனா அக்கினி அபிஷேகம் வந்துச்சுன்னு அர்த்தம். அதுக்கு மேல அவன் தோணா வந்து ஓகே ஆயிடும். சோ நீங்க சொல்லுவீங்க, பாஸ்டர் இப்போ ஓகே தான், சர்ச்ல இருக்கும்போது ஓகே தான், வீட்டுக்கு போனா எப்படி? நான் சொல்றேன், நீங்களா பாவம் செய்யணும்னு நினைச்சா கூட ஆவியை விட மாட்டாரு. He will keep telling you, son, I am inside you. Son, I am inside you. Daughter, I am inside you. உங்களுக்குள்ள நான் இருக்கிறேன். ஆண்டவர் சொல்வாரு, சொல்லிட்டே இருப்பாரு. எனக்கு I am very happy that I know this precious Jesus. நீங்க பாருங்க, இயேசு கிறிஸ்துவோட சிலுவை மரணம் உண்மை, பொய் கிடையாது. நான் ஒரு சில சபைகளை நான் சபையை குறித்து நான் சொல்ல ஆசைப்படல. ஒரு சில சபைகளுக்கு நான் போனேன்னா நான் என்னமோ அந்த ஃப்ளைட் ஸ்டிமுலேட்டர்ல இருக்கிற மாதிரி ஃபீலிங் இருக்கும். புரியுதா? அந்த ஃப்ளைட் ஸ்டிமுலேட்டர்னா இது பாருங்க, இப்போ ஏர்கிராஃப்ட் லேர்னர்ஸ்னா அந்த பைலட்ஸ் தான். பைலட் எப்படி சொல்றது தெரியல தமிழ்ல. விமானிங்க பயிற்சி போகிறதுக்கு முன்னுக்கு அவங்க வந்து ஒரு ரூம்ல வச்சிருவாங்க. அந்த ரூம்ல ஒரு நாற்காலி இருக்கும். அந்த நாற்காலி நவரும், அப்படி நவரும், அப்படி போவோம். ஸோ இவங்க எப்படி இந்த ஃப்ளைட் டேக் ஆஃப் பண்ணுதோ அதே மாதிரி ப்ரொசீஜர்ஸ், அதே எல்லாத்தையும் செய்வாங்க. அவங்க வந்து என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க? 40,000, 50,000, 70,000 ஃபீட்ல போயிட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா the real fact என்னது? Oh my God, that's the saddest thing. Deceived என்ன தெரியுமா? வஞ்சிக்கப்படுறது, ஏமாத்தப்படுறது இல்ல, வஞ்சிக்கப்படுறது. There's a big difference between deceit and cheated. ஏமாத்தப்படுறதுனா அவங்களுக்கு தெரியும் என்னத்துல ஏமாத்தப்பட்டாங்க. ஆனா வஞ்சிக்கப்படுறதுனா அவங்க ஏமாத்தப்பட்டிருக்காங்கன்னே அவங்களுக்கு தெரியாது. கேத்தலிக்ஸ் இருக்கீங்களா? கேத்தலிக்ஸ் ஒரு ஆள் நீங்க பாருங்க, ஒரு சிலர் சரி கேத்தலிக்ஸ் பேசுறாங்க, ஒரு சிலர் அவங்க செய்யறது தப்பு இல்ல, அவங்க செய்யறது உண்மைன்னு நினைச்சு நம்பிட்டு இருக்காங்க. இன்னைக்கு டுடே many people are saying ரோமர் 8:9 இதயத்தில் விசுவாசித்து என் நாமனால அறிக்கை செய்தால் நான் பரலோகம் போய் சேருவேன். நான் கேட்கிறேன் கேள்வி, பரலோகம் சேருவீங்களா? Oh my God, God wants a standard man. பாருங்க, இயேசு கிறிஸ்து யாருக்காக வர? இரண்டாம் வருகையில ரப்சர், தேங்க்ஸ் ரப்சர் என்னது? ரகசிய வருகையில இயேசு கிறிஸ்து யாருக்காக வர? சபைக்காக தான் வராது. ஆனா எந்த மாதிரி சபைக்கு வராது? மணவாட்டி எப்படி இருக்கணும்? கிளீனா இருக்கணும், சட்டை படிச்சிருக்கணும், அழகான சட்டை, அழகான கிரவுண்ட் இருக்கணும் தலையில. அப்படின்னா என்ன ஆண்டவர் சொல்ல வராது? அவரு போல இருக்கணும் நீங்க. If you are not like him, I don't know whether you go or not, even including me. So that is why ஊழியம் என்ன தெரியுமாங்க? நான் சொல்றேன் ஊழியம் என்ன. எத்தனை பேர் சொல்றீங்க ஊழியம் 2 ஹவர் மைக் பிடிச்சு கத்துறதா ஊழியம்? If you think that you are wrong, totally wrong, 100% wrong. ஊழியம் எங்க தெரியுமா ஆரம்பிக்குது? காலையிலே வீட்டுக்கு
எதிர்த்து சப்பா பண்றீங்களே, அதான் ஒளி. ஒளி பிள்ளைங்களை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி விடுறீங்களே, அது ரெண்டாவது ஒளி. Everything you do is ministry. You are not doing for your brother, you are not doing for your sister. உங்க அம்மாவுக்கு உங்க அப்பாவுக்கு உங்க வேலை பாஸ்க்கு செய்யல, யாருக்கு செய்யல? Doing for God. And when you do it, you make sure you do it correctly. புரியுதா என்ன சொல்றேன்? தமிழ்ல கரெக்டா செய்யணும்னு சொல்றேன். சூரித்துலாம் என்னது? யாரும் பார்க்கல, ஏமாத்திடுவோம், கோம் அடிச்சிடுவோம், மொத்தம் அடிச்சிடுவோம், லேட்டா போவோம். Hey brother, that is not my Jesus, I'm telling you. You don't look like Jesus at all. நீங்க உங்க ஒவ்வொரு நாளும் நீங்க அப்படி இருந்து இங்க வந்து வாங்கி பிடிக்கல, ஹோலி ஸ்பிரிட் தான் அரசுங்க. That's the key. அதுதான் பாஸ்டர் செய்ய முடியல. என்கிட்ட ஒரு பையன் சொன்னான், இதெல்லாம் ரைட்டு, நான் ஏத்துக்கிறேன், ஆனா அதுதான் செய்ய முடியல. நான் சொன்னேன், உனக்கு அக்கினி அபிஷேகம் இருக்கான்னு. எங்க டினாமினேஷன்ல எங்க சபையில அக்கினி அபிஷேகம் நம்ப மாட்டாங்க. ஆனா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்படி? ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாருங்க, இன்னைக்கு அநேகரு பாருங்க ஃப்ரிட்ஜுக்குள்ள வர்றாங்க. ஃப்ரிட்ஜ் தெரியுமா? வளர்ந்து பாருங்க. எவ்வளவுதான் கத்துக்க மைக் பிடிச்சி கத்துனா நம்ம காலையில் ஏற போறது இல்லை. எல்லாம் கப்ப எல்லாம் ஐஸ் கட்டி அடிச்சிட்டு இருக்கு. கத்துன அங்கே ஏற போகுது, அங்கே ஐஸ் கட்டி எல்லாம் பக்கம் அடிச்சிட்டு இருக்கு. You have to come out of the fridge, brother, sister. Listen, this is Holy Spirit talking to you. That is why I don't want to talk about myself. I am nobody, and I cannot give you a good message. I am not here to make you complacent. நான் இங்க வந்து கர்த்தரோட ஆசீர்வதிப்பா அப்படி நான் சொல்ல வரல. அன்னைக்கு நான் வந்து கேட்பாங்க, ஏன் பாஸ்டர் உங்களை மட்டும் ஆண்டு பாய்க்கிற ஊழியத்துல கை வச்சா கிட்னி ஃபெயிலியர் சுகமாகுது, கை வச்சா இது சுகமாகுது, கை வச்சா அது சுகமாகுது, ஏன் நாங்க வச்சா சுகமாக மாட்டுது? டேஞ்சரஸ் கொஸ்டின். ஆன்சர் சொல்லட்டா? என்ன ஆன்சர்? அது ஏற்கனவே அவங்களுக்கு தெரியும். பாருங்க, ரெண்டு அடுப்பு இருக்கு. ஒரு அடுப்பு சூடா இருக்கு, ஒரு அடுப்பு தடுத்து போயிருக்கு. அப்படின்னா என்ன இல்லை, இன்னும் இல்லை, ஆனா நெருப்பு இல்லை. காலையில கோப்பி கலக்கணும், எந்த அடுப்பு வைப்பீங்க? That's the answer. If you are on fire for God, if the fire is upon your head, you will be used automatically. You don't have to ask God use me. क्या करेंगे? Stop it, hypocrites. இன்னைக்கு அனைவரும் சொல்றாங்க, ஆண்டவரே என்னை பயன்படுத்து. ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, பாஸ்டர் நாங்க 12 hours ஜெபிக்கிறோம். எப்படி 12 hours ஜெபிக்கிறோம்? நான் சொல்றேன், மலேசியால இருக்கிற ரெனால்ட் மோங்கி அதான் சொல்றாரு, மலேசியால இருக்கிற ஹோல் சர்ச்சுக்கு 7 நாள் 365 நாள் ஜெபம் பண்ணாலும் அத்தனை ஆத்மா எங்க போகுதா? going to hell. என்ன பண்ணி பாக்குறீங்க? எப்ப தெரியுமா பரலோகம் போவாங்க? உங்கள யாராவது ஒரு ஆளு எந்திரிச்சு இயேசு உனக்காக மரிச்சார், இயேசு உன் பாவத்தை சுமந்து பண்ணுவார், இயேசுகிட்ட வந்துன்னு ஒரு வார்த்தை நீங்க சொல்லலாம், பரலோகம் போவாங்க. சர்ச்சில் உட்கார்ந்து இவ்வளவு நாள் உட்கார்ந்து இருக்குது, பிரதர் you are playing a game with God. Are you? I was playing 38 years. 38 வருஷம் டே கேம்ல மாட்டிட்டு இருந்தேன். நல்ல வேலை பாத்தீங்க, திக்குஸ் தெரியுமா? ஒரு சக்கரம் வச்சிருக்கோம், ஓடுறோம் சார், ஓடு. அது திக்குஸ்க்கு தெரியாது, அது எவ்வளவு தான் ஓடுனாலும் வெளியவே ஆகாது. டுடே வெளியே இருங்க, சர்ச் விட்டு போறாதீங்க, பாஸ்டர் வச்சுக்கோங்க. அதான் சொல்ல நான் என்ன தெரியுமா சொல்றேன், இருக்கிற சர்ச்ல ஃபெய்த்ஃபுல்லா இருங்க. பாஸ்டர் பத்தி ஊழியம் செய்யாதீங்க, ஆண்டவர் பத்தி ஊழியம் செய்யுங்க. பாஸ்டர் திட்டுனா கூட துப்புனா கூட வாங்கிட்டு ஊழியம் செய்யணும். அப்படிதான் நான் இருந்தேன், honestly சொல்றேன். There was one time I was doing praise and worship, people was healed, everybody was slain. The big pastor came and told me, Raghu, you are doing under the anointing of the devil. I said, my God, how can that be? This is my big pastor telling me. I cried and I cried and I cried. I never stopped crying. God said, son, you wait and see what will happen to everyone. They will understood. They came and apologized. Sorry. அன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன், உங்க பாஸ்டர் உங்களை பார்த்து உங்களை மதிக்கலையா? யாரும் உங்க ஊழியக்காரனை மதிக்கவே இல்லையா? நீங்க சேர ஊழியத்தை யாரும் பார்க்கலையா? அதான் தான் பெஸ்ட். உங்களுக்கு தெரியுமா, ஹோலி ஸ்பிரிட் எனக்கு சொன்னது, அவர் புக்கை வச்சு எழுதிக்கிட்டே இருக்காரா, சந்தோஷமா செய்யுங்க. Because God, I see in church today, complainers. Oh my God, complain. எதுக்கு எடுத்தாலும் குறை போச்சுங்க வாழ்க்கையில.
சேர்ச்சுக்கு வேற வர சொன்னா கஷ்டம். சேர்ச்சுக்கு ஏதாவது செய்ய சொன்னா சொல்லுவாங்க, என்னை விட்டா வேற யாருமே இல்லை, இந்த பாஸ்டர் ஏதோ கூப்பிடுறாரு. நான் சொல்றேன் உங்களுக்கு 1000 வண்டி கொடுக்குறேன் அப்படின்னா என்ன செய்வாங்க? எல்லாம் கரெக்டா இல்லையா? நான் சொல்றேன் இந்த ஹோலி ஸ்பிரிட் ஃபயர் இஸ் வொர்த் மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ். உங்களுக்கு தெரியுமா? ஒழுங்காவே தூங்க முடியாது. ஆனஸ்டா சொல்லிடுறேன். 2 மணிக்கு 3 மணிக்கு எழுப்பி ஜெபம் பண்றாங்க. அப்புறம் ஏஞ்சி ஆண்டவரே என்ன ஆண்டவரே தூங்க விடுங்க. இல்ல ஜெபம் பண்ணு. யாருக்கு? குறிப்பு கொடுப்பாரு. ஓகே ஜெபம் பண்ணிட்டு முடிஞ்சு 3 மணிக்கு தூங்கி 5 மணிக்கு 2 ஹவர் தூக்கம். தூங்கி எழுந்து ஜெபத்து மாட்டோம். 12 ஹவர் தூங்கி எழுந்து பாருங்க. I'm so fresh. Every time I go to office, before I go, God will tell me everything. I will just do. I'm very happy and I'm very relaxed. என்னது சொல்றேன்? I'm not bragging. I'm just telling what kind of Holy Spirit we have. கையிலே வெண்ணிய வச்சிட்டு எண்ணெய் கலந்த கதை எல்லாம் புரியுதா? நீங்க பார்த்தா ரொம்ப வராது வந்துருச்சு. Holy Spirit பாஸ் ஆகுது. ஏங்க Holy Spirit பாய்க்க மாட்டீங்க? What's wrong? Today the church no. Church very sad. Very sad. நான் பார்த்தா எப்படி தெரியுமா? ஐசியா தீர்க்கதரிசி பாருங்க. ஐசியா தீர்க்கதரிசி அவனே சொல்றான், எனக்கு என்ன அசுத்த நான் உடையவன். உண்மைதானே? பைபிள் வாசிப்பீங்க, நான் எடுத்து காட்டின நேரம் இல்லை எனக்கு. அசுத்த நான் உடையவன். ஆனா ஐசியா புத்தகத்துல 6ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனம் நினைக்கிறேன், 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் நினைக்கிறேன், அவர் சொல்லுவாரு, ஒரு வசனம் சொல்லுவாரு. ஒரு கான்வர்சேஷன் கேட்கிறாரு. யாருன்னா இருக்கும்? இயேசு கிறிஸ்துவுக்கும் அப்பாவுக்கும் ஒரு கான்வர்சேஷன். யாரை நான் அனுப்புவேன்? எனக்கா யார்? கோவா. அடுத்து எத்தனை வசி பூமியில இருக்கான். இவன் என்ன தெரியுமா சொல்றான்? மொத்தம் கியூ பண்றான். எப்படி? God send me. இந்த மாதிரி ஆளதான் ஆண்டவருக்கு ஆசை. ஐயோ வேற ஆள பாரு, ஐயோ வேற ஆள பாரு, ஐயோ அதோட பின்னாலே இருக்காங்க. You won't believe the amount of money God gave me last month. I don't even to mention. You will be jealous then. Honestly saying. You know why God gave me? Because He knows I will give others. நான் வெச்சிக்க மாட்டேன்னு ஆண்டவருக்கு தெரியும். அத ஆண்டவர் கொடுத்துட்டே இருக்காரு. இன்னைக்கு காலையில கூட போன் அடிச்சா 2 கேள்வி தான். முதல் கேள்வி, பாஸ்டர் அக்கவுண்ட் நம்பர் கொடுங்க. எந்த அக்கவுண்ட்மா? மேபேங்கா, சிஐபியா, எந்த அக்கவுண்ட்? எந்த அக்கவுண்ட் பரவாயில்ல, காசு போடுங்க. Oh my God. I never ask people for money. But I'm not breaking. I'm telling to you. கேட்டு மாட்டு கொடுக்குறாரு, ஊழியத்துக்கு பயன்படுத்தணும். அங்க பாருங்க இவ்வளோ பேர் அழிஞ்சு போயிட்டு இருக்காங்க. நம்ம மட்டும் இங்க ஹோலி ஹோலி ஹோலின்னு அவசான பாடி ஏமாத்திட்டு இருப்பான். ஐயோ, அது பாஸ்டரோட வேலை. எங்க வேலை இல்லை, அது பாஸ்டர் பார்த்துக்கணும் சொல்றீங்களா? அப்ப பாஸ்டர் வண்டி தான் பரவாயில்ல போய். இல்ல இல்ல உண்மையா சொல்ற, கோச்சிக்காதீங்க. எழுப்பணுங்க, சொல்லணும். இப்படி ஜம்ப் பண்ணி இதோ அடியே அனுப்பும். இப்படி சொன்னதால ஐசாயா என்னாச்சு சொல்லுங்க பார்க்கலாம். அவனோட அசுத்த நாவு சுத்தமாக்கப்பட்டு தஸ்ஸைய தி லார்ட் அப்படி அப்படி. என்னது தமிழ்ல எப்படி சொல்றது தெரியல எனக்கு. நான் தமிழ் சுத்தம் எனக்கு. தஸ்ஸைய தி லார்ட் தண்டரிங் சவுண்ட் அவன் நாவலந்து வருது. சொல்றதெல்லாம் ஆண்டவர் அப்படியே செய்றாரு. இன்னைக்கு பரலோகத்துக்கு ஆண்டவர் வாலண்டியர்ஸ் தான் கொண்டு போவாரு. கிட்னாப் பண்ணி யாரையும் கொண்டு போக மாட்டாரு. கிட்னாப் தெரியுமா? கடத்தி பரலோகத்துக்கு கொண்டு போக மாட்டாரு. நீங்களே நான் போக கூடாது அப்படி இருந்தீங்கன்னா அது உங்க ப்ராப்ளம். ஐம் சாரி. புரியுதா சொல்றேனே? You have to be volunteers. Pastor, I want to go. Pastor, I want to do this job. பாருங்க இந்த ஜேபில ஒரு மனுஷன் கிடைச்சாங்க. பாஸ்டர் ஒரு கான்ஃபரன்ஸ் வச்சிருந்தாங்க. அடே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதுல வந்து அவன் சன் ஒரு 2 பேர் வந்தாங்க. Pastor, I cannot believe my son. He totally changed. I'm so happy. I said it must be the Holy Spirit. இன்னொருத்தவங்க அடிச்சாங்க. அவங்க வந்து பிறந்ததுல இருந்து பேரலைஸ். காலே நமக்கு அடிக்க தெரியும். சென்சேஷன் அறவே இருக்காது. சென்சேஷன் என்னது? சொரண அறவே இருக்காது. பொண்ணு எல்லாம் முன்னாடி அடிச்சிட்டு பாஸ்டர் என் கால வலிக்குது. இப்போ என் பொண்ணு ஆறுது. You think Holy Ghost? கேளுங்க உண்மையா கேளு. அவங்களே சொல்லுவாங்க. My Holy Spirit will prove he's not dead. I don't know what you think about it. The Jesus is alive. புரியுதா என்ன சொல்றேன்? ஐயோ எஸ் ஆனே நினைக்காதீங்க. எனக்கு உடனே கண்டென்ட் பண்ண முடியல. அதனால என்னால பாட்டு பாடுறது எப்படா போய் கொடுப்பாங்க. இத பிஸ்டல் இல்ல, பிஸ்டல்ல ஃபுல்லா புல்லட் போட்டா எப்படா ஐயோ விட மாட்டேன்.
Sometimes the Holy Spirit is the same. He cannot wait until we finish our boring message. Tana, நான் நம்புறேன். Before you finish this service, some of you are going to get healed. I don't have to pray. Holy Spirit will do it. He is the healer. பாருங்க எங்க போயிட்டாங்க. இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுக்காக நான் உங்களுக்கு சொன்னேன். ஒரு சில காரியம் நான் சொல்லி முடிச்சாங்க. இதோட ரொம்ப இல்லை, கொஞ்சமா இன்னும் இருக்கு. இந்த அந்த உதாரணம் தெரியும் உங்களுக்கு, the prodigal son, the lost son, the lost son. இது நீங்க லூக்கா 15:20 பார்க்கலாம். லூக்கா 15:11 அதிகாரத்தில் 11 வசனத்துக்கு 32 வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் உண்டு. மூத்தவன், இளையவன். உங்களுக்கு கதைலாம் தெரியும், அதை பத்தி சொல்ல ஆசைப்பட்டேன். ஆனா இளையவன் போய் என்ன செஞ்சுட்டான், எல்லா காசையும் செலவு பண்ணிட்டு இதுல பண்டியோடு அமர்ந்து திருப்பி புத்தி தெளிஞ்சிருச்சு. அவனுக்கு எப்படி தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு நான் ஆண்டவர் கேட்டுட்டு இருக்கேன். ஆண்டவரை எப்படி ஆண்டவர் இவ்வளவு நாள் இப்போ தெரிஞ்சிச்சு, அவனுக்கு என்ன பண்ணீங்க அவனுக்கு தெரிய வைக்கிறதுக்கு. ஆனா பாருங்க, அவன் அங்க தூரத்துல வரான். அப்பா நோட்டீஸ் பண்ணிட்டாரு, இது என்னுடைய 2வது பிள்ளை வருது. பாருங்க, இவரு வயசானவர். நீங்க எத்தனை பேர் 50 வயசுக்கு மேல இருக்கீங்க? எழுதுங்க, 50 வயசுக்கு மேல. சரி, 50 வயசுக்கு மேல உள்ளவங்க அம்மா அவங்களுக்கு ஓட பிடிக்குமா? ஓட பிடிக்காதுன்னு. அதேதான். இப்ப நான் கேட்கிறேன், ஏன் இந்த அப்பா ஓடி போய் கண்டுபிடிக்கிறார்? பேசுங்களேன். The father was old, but he was running towards the son. Why? Question mark. வயசானவங்க ஓட பிடிக்காதுன்னு தான் சொன்னாங்க. உண்மைதானே? ஏன் ஓடுன்னு நினைக்கிறீங்க? நான் சொல்றேன் உங்களுக்கு. பாருங்க, அப்பா மேல இருந்து பாக்குறாரு. இவன் எங்க இருந்து இப்படி வரான். இவன்ட்டு நின்ட்டான். அப்புறம் திருப்பியும் 2 அடி எடுத்து வைக்கிறான், திருப்பி நின்ட்டான். அப்பா பாக்குறாரு. அப்புறம் திருப்பியும் 2 அடி எடுத்து வைக்கிறான், திருப்பி பாக்குறான். அப்பா இங்க இருந்து பாக்குறாரு. ஏன் என் மகன் நின்றுட்டே இருக்கான்? சும்மா ஒரு வாட்டி நின்றான், 2 வாட்டி நின்றான், 3 வாட்டி நின்றான், 4வது வாட்டி திரும்பி பாக்குறான். ஒருவேளை திருப்பியும் போய் வண்டியோட போறான் போல. அந்த அன்பு so much strength in him. He ran up. கேக்குமா? இவனை விட்டா திருப்பி ஓடிடுவான். ஓடக்கூடாது. The Bible verse says he never stopped kissing the son. Today that is the same Jesus today. You take one step, ஒரே எடுத்து வைங்க. Jesus is running for you 100 steps. He is going to deliver. நான் சொல்றேன் பிள்ளைங்களே, children, I'm telling you, you know, Jesus went on the cross. ஆணி அடிக்கப்படுது, இவ்வளோ வழி வலிச்சிருக்கும். இன்னைக்கு எல்லாம் என்ன பண்ணிக்கிறாங்க, அந்த 2 hours Sunday ஓலி பாடி ஒரு மெசேஜ் கேட்கறதுக்கு ஆரம்பிச்சுட்டா நினைக்கிறேன். No brother, he died because he wanted to go to heaven. He died. உங்களை மாதிரி அநேகர் எழுப்பணும், சுவிசேஷத்தில் எழுப்பணும், பாஸ்டர்ஸ் எழுப்பணும், அற்புதமான சேவல் எழுப்பணும். ஒரு பிரதர் அடிச்சார் நேற்று எனக்கு, பகவான் சார். அவரை நான் டீச் பண்ணிருந்தேன், ரொம்ப நாள் அவர் டீச் பண்ணேன். பாஸ்டர் உங்களுக்கு தெரியும் என்ன நினைச்சுன்னு, நேற்று ஒரு பேர் 2 கண்ணும் போட்டு பிறந்ததுலேருந்து குறவியும் கண்ணு தெரியாதான். ஆர்டர் சொன்னாராம், போய் எண்ணெய் வச்சு ஜெபம் பண்ணுங்க. இவரும் அப்படியே போய் எண்ணெய் வச்சு ஜெபம் பண்ணாராம். இப்போ ஒரு கண்ணு தெரியுது. You come to church tomorrow. நாளைக்கு வராது பரதேசத்துக்கு. நான் சொன்னேன், அடுத்த மிஸ்ஸைல நம்ம கொடுத்து அனுப்புறோம். என்னோட ஆசை என்ன தெரியுமாங்க, நீங்க எந்த சர்ச் எனக்கு கவலையே கிடையாது, நீங்க எங்க ஆத்மா அரவணை கவலையே கிடையாது. எனக்கு என்ன தெரியுமா, எப்படி பார்த்தாலும் ஆத்மா அரவணை அடையணும். I don't care where you belong to. ஜேபில இருந்தாலும் சரிதான், நீங்க வளஸ்தார் இருந்தாலும் சரிதான், எங்க அப்பாவுடைய ராஜ்யத்துல பரலோகம் நிறையணும். Hell empty. That is why I am not bothered much about the church. Sometimes people say, Pastor, நீங்க மட்டும் ஒரு மாதிரியா இருக்கீங்க, வித்தியாசமா எல்லாம் சொந்த ஜனத்துக்கு தான் சொல்லிட்டு இருப்பாங்க, நீங்க வெளியே பேசிட்டு இருக்கீங்க. ஏன் கணக்கு இங்க இல்ல, ஏன் கணக்கு இங்க அங்க இருக்கு. நான் ஏன் கவலை பண்ணோம்? சேர்ச்சி நடந்து தேவையா? வந்தாவா வராட்டி போனாலும் எனக்கு என்ன கவலை? ஆண்டவர் பார்த்துக்குவார். சொல்றத மட்டும் செஞ்சு போனோம். வாய்ப்பு பிள்ளைங்க சொல்றேன், சில்ட்ரன்ஸ் இந்த வயசுல ஆண்டவருக்கு வேணும். உங்களுக்கு தெரியுமா, நான் என்ன படிப்புல படிச்சிருந்தேன்னு? இப்படியே நீங்க நினைக்கிறீங்க லெக்சர் பெரிய பாட்டா ரொம்ப மண்ணில ரொம்ப இதுவா நினைக்கிறீங்களா? அந்த கதை சொன்னா நீங்க சிரிச்சிருவீங்க.
சும்மா சொல்லிட்டேன். அவங்கள சிரிச்சுட்டாங்க. எப்படின்னு கால்குலேட்டர் குத்த தெரியாது எனக்கு. கால்குலேட்டர் தெரியல, சயின்டிஃபிக் கால்குலேட்டர் குத்த தெரியாது. யூனிவர்சிட்டி போகும்போது that was mine. That was how brilliant I was. Best of the best. ஆக சருக. But you know what one thing? இந்த கீதா அடிச்சேன்னு சொன்னேன்ல, அந்த கீதா அடிச்சதுனால ஆண்டு உடல என்ன சொன்னாரு? I am not happy. I am not happy with you. படி ஃபர்ஸ்ட் டிகிரி படி. ஃபர்ஸ்ட் டிகிரி படிச்சேன். அப்புறம் சொன்னாரு still not happy. ஃபர்ஸ்ட் டிகிரி படிச்ச முடிஞ்ச கடை புகாவை காலேஜ் C41 கபட்டா ஆரம்பிச்சு கீதால அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. என்னங்க ஒரு வருஷம் வேலை செஞ்சேன். ஆண்டு சொன்னாரு I am not happy either. பஸ் இந்த ஆண்டவரை விட்டுருக்காங்க. தாங்க முடியல. ஹாப்பி இல்ல ஹாப்பின்னு சொல்லி எண்ணில ஹாப்பி எல்லாம் வாங்குறீங்க. மண்டேல ஏறாத வர மாட்டேங்க. அப்புறம் மாஸ்டர்ஸ் படிக்க வச்சாரு. மாஸ்டர்ஸ் முடிச்சேன். ஆண்டு சொன்னாரு still not happy. அப்புறம் இப்பதான் PhD போன வருஷம் அக்டோபர் PhD முடிஞ்சு. இப்போ என்ன சொல்லிருக்காரு? I am still not happy. Say God, what do you want from me? I say son, when you go in bridge, I want you to be at the top. இதுதான் நான் வாலிபுல நான் சொல்றேன். நீங்க ஆண்டவர் உண்மையா இருந்து பாருங்களே. நீ எவ்வளவு பண்டையில நீங்க முக்கியம் இல்ல. படிக்காம இருக்க கூடாது. God don't like lazy people. நான் ஒரு காசு சொல்றேன். Jesus will go with goers. அப்படினா இயேசு கிறிஸ்துவோட சீக்கிரம் முடிச்சிடும். இயேசு கிறிஸ்து இப்ப ஒருத்தர் இயேசு கிறிஸ்து நான் நடந்தாட்டா அவர் கூட வருவார். நான் ஓடுதா இயேசு கிறிஸ்து ஓடுவாரு. ஆனா நான் மட்டும் அந்த லேசி சேர்ல இருக்க மாட்டேன். லேசி சேர்ல உட்கார்ந்து ரோயா கோ டேக் கிங்டம் மினிஸ்ட்ரி ஜீசஸ் கைட் தூக்க மாட்டான். If you are lazy, you don't read mechanically, you don't go to school, you pande, sorry my friend, God will not help you. He hates this kind of people. Elijah பாருங்க. Elijah எப்படி ஹார்ட் ஒர்க்கிங் गाय. ஏழு எழுத வச்சு பண்றான். ஒரே டைம் எப்படி ஓடிப்பான்னு எனக்கே தெரியல. I cannot even imagine. So today ஒரு சில இடத்துல கேட்பாங்க பாஸ்டர் அற்புத அடையாளம் வர எனக்கு மட்டும் ஏன் வேலை செய்யுது? கேட்டீங்க நான் கேள்வி. ஒரு சிலருக்கு அற்புத அடையாளம் வரும் வேலை செய்யுது, எனக்கு மட்டும் ஏன் வேலை செய்ய மாட்டேங்குது? சரி நான் ஒரு கதை சொல்றேன். எனக்கு கதை சொன்னா தான் பிடிக்கும். இப்போ இந்த பெஸ்டான ரன்னர் யாரு? நேச்சர் ரன்னர் வீட்டை விட்டு ஓடுறவங்க இல்லை, அது நிறைய இருக்காங்க. அந்த கதைக்கு அப்புறம் தான் வரேன். அதான் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். அப்படியே விடாதுங்க. அந்த மாதிரி கேஸ் நான் அனுப்புறேன். நான் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். நல்லா ரன் பண்ணுறது யாரு? நேச்சர் யார் சொல்லுங்கம்மா. ஐயோ அது கூட தெரியாதம்மா. சொல்லுங்க. ரன்னர் நல்ல ஸ்பாட் ரன்னர். ரபானியா பேரு வரும் வாயில் பண்ணுறது. சரி இப்போ வந்து ரொபானி வந்து திடீர்னு உங்களுக்கு ஃபோன் எடுத்து சொல்றாரு, பாஸ்டர் நான் உங்க வீட்டுக்கு வரேன். எதுக்கு? தண்ணி டீ குடிக்க, சாயா குடிக்க. நீங்க என்ன செய்வீங்க? பெஸ்டான ரொட்டி சப்பாத்தியோ எந்த சப்பாத்தியோ தெரியல. அப்புறம் ரபானிக்கு என்னது மாச என்னது குரூப் காஃபி சீனி குறைவா இருக்கணும். அதெல்லாம் கேட்டு அழகா ப்ரிப்பேர் பண்ணி மேசேஜ் வச்சுக்கணும். இப்போ ரபானி வந்துட்டாரு. பாஸ்டர் எஸ் ரபானி கம் வீட்டுக்கு உட்கார வச்சு என்ன செய்யுங்க? டேபிள் உட்கார வச்சு தண்ணி குடிக்கிறீங்க. அவரும் ரொட்டியை சாப்பிட்றாரு, அவரும் தண்ணியை குடிக்கிறாரு. தண்ணி குடிச்சு பாய்ட்டு போயிட்டே இருக்காரு. எங்கேயாவது ரபானியோட பலத்தை பார்த்தீங்களா? Did you saw the power of ரபானி? பார்த்தீங்களா? You cannot see. ஏன் தெரியுமா? இதே ரபானியை கொண்டு போய் வீட்டு பக்கத்துல இருக்கிற ட்ராக்ல ட்ராக்ல கொண்டு விட்டு பாருங்க, பிச்சுட்டு ஓடுவோம். இன்னைக்கு ஏன் தெரியுமா ஆண்டு அபிஷேகம் பண்ண மாட்டாரு? நீ போவே மாட்ட. சர்ச்ல வந்து முட்டை விட்டு இருக்காங்க. சாரி, I believe this. சர்ச் விட்டு போக சொல்ல உடனே செய்யுங்க. பாஸ்டர் சொல்லுங்க, பாஸ்டர் I want to do prison ministry. பாஸ்டர் இருக்காரு, சந்தோஷமா இருக்கு. We are going now and I am very happy. We have already met the Tungara and they have been given much love. ரெண்டு வாட்டி பிரிசனுக்குள்ள போறோம். பாருங்க அங்க அத்தனை பேர் உட்காந்து அழுதுட்டு இருக்கோம். நீங்க ஹாஸ்பிட்டல்ல போய் பாருங்க. ஹாஸ்பிட்டல் வேலை செய்யறவங்களுக்கு தெரியும். இந்த கேன்சர் அந்த கேன்சர் இது அழுகுறான். உண்மையிலே ஒரு ஆண்டு இருந்தா எவ்வளவு பண்ண மாட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா வீட்டில் உட்காந்துருக்கோம். உங்களால் எப்படி சந்தோஷமா இருக்க முடியல? எனக்கு தெரியல. I cannot understand. How can you be so happy if it happens to you? உனக்கு வந்து எப்படி எவ்வளவு நேரம்
நிக்காம இன்னாஃப் ஆஃப் ஸ்லீப்பிங். ஹாஸ்பிட்டல் போய் பாருங்க. ஏழைங்க இருப்பாங்க, ரோட் சைடில் இருப்பாங்க, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணுமா? கொடுங்க. ஆண்டவர் சொன்னாரு, நான் சிரசால இருந்தேன், கேட்டு பார்க்க வந்தேன், நான் ஹாஸ்பிட்டல் இருந்தேன், என்னை வந்து நீ ஒரு வாட்டி விசிட் பண்ண. நான் எப்போ ஆண்டவரை செஞ்சேன்? ஆண்டவர் சொன்னார், உன்னோட சிறுமை உள்ளவங்களுக்கு நீ செஞ்சது எனக்கு செஞ்சது. இன்னைக்கு கையில் எவ்வளோ காசு இருக்கு, எவ்வளோ நேரம் இருக்கு, ஃபேஸ்புக்கில் உட்காந்துருக்கு எவ்வளோ நேரம் இருக்கு. நான் கொஞ்சம் ஆண்டவருக்காக போக முடியாதா? I believe I don't think I'm here by chance. அப்படின்னா ஒரு ஏதோ பாஸ்டர் கூப்பிட்டாரே அதுக்காக நான் வந்தேன். ரிவைவல் was come. In that district. அலோஸ்தாவை ஷேக் பண்ணணும். Every church must be shaken. நீங்க தான் ஷேக் பண்ணணும். நான் ஒரு ஆள் கட்டணா பத்தாது. நான் சொல்றேன், நீங்க ஆண்டவரை டெஸ்ட் பண்ணுங்க. எப்படி தெரியுமா? இயேசு நாமத்துல be healed சொல்லிட்டு போயிருங்க. புரியுதா? ஹீலிங் ஆவதோ ஹீலிங் ஆகாம போறதோ இது வேலையா? இப்போது நான் கூட செஞ்சுட்டு இருக்கேன். உண்மையா சொல்றேன், எனக்கு கவலையே கிடையாது. ஹீலிங் ஆனா என்ன, ஹீலிங் ஆகட்டும், ஆண்டவர் ஹீலிங் பண்ணா பண்ணட்டும், ஹீலிங் பண்ணா போகுது. ஆனா உங்களுக்கு சொல்றேன், எப்பெல்லாம் நம்ம சொல்றோம் அப்படியே செய்வோம். எவ்வளவுக்கு எவ்வளவு எடுக்கிறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு பெருசாகும், எவ்வளவுக்கு எவ்வளவு நம்புறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு ஜாடி ஆகும். புரியுதா உங்களுக்கு? ஒரு சில என்ன சொன்னாங்க, பாஸ்டர் நம்ம 2000 பீப்புள் உட்கார்ற ஆடிட்டோரியம் பத்தி பேசிட்டு இருக்கோம். ஆண்டவர் என் பொண்ணு சார், நான் உங்கள்கிட்ட 70,000 பீப்புள் பத்தி பேசிட்டு இருக்கேன். இவன் 2000 பிச்சைக்காரன் சாரி அது வார்த்தை பயப்படாது. இவன் 2000 பத்தி பேசிட்டு இருக்கான். எல்லாம் பரவாயில்ல விட்டு அவருக்கு பேசிட்டு இருக்காரு. அவர் காங்கிரிகேஷன் இஸ் தி பிகெஸ்ட் காங்கிரிகேஷன் இன் இகோ. ஆண்டவர் சார் என்னடி God will use anybody. எவ்வளவுக்கு எவ்வளவு மாங்காய் வரைக்கும் அவ்வளவுக்கு பெஸ்ட், எவ்வளவுக்கு எவ்வளவு தேங்காய் வரைக்கும் அவ்வளவு பெஸ்ட். உங்களுக்கு தெரியுமா ஆண்டவர் இப்படிதான் போயிச்சாரு இந்த வார்த்தையை. என்ன சொன்னாரு? காலையில அவர் கண்ணுகளாவது என்னத்துக்கு உழவு தெரியுங்க, எங்கேயாவது மாங்காய் கிடைக்குமா, எங்கேயாவது ஒரு தேங்காய் கிடைக்குமா, எங்கேயாவது ஒருத்தர் சொல்றதை மட்டும் செஞ்சுட்டு ரொம்ப கேள்வி கேட்காம இருக்கிறோம் ஒரு ஆள் இருக்குமான்னு தேடுறோம். எவ்ரிடே நான் மட்டும் நல்லா இருந்தா போதும், என் பிள்ளை நல்லா படிக்கணும், எனக்கு நல்ல ஹஸ்பண்ட் இருக்கணும், எனக்கு நல்ல வைஃப் கிடைக்கணும், நான் நல்ல பிஎஸ்சி வரைக்கும் படிக்கணும். எதுக்குங்க? Why must God bless you? I am asking you a question. Why must God bless you? If you are so selfish and you want to keep it to yourself and you say only me, பெருமை பாராட்டுறீங்களா? It's for you to give. நம்ம செய்யணும். எப்போ தெரியுமா? நீங்க இந்த மாதிரி ஒரு இருந்து உங்களுக்கு வந்துட்டாலே காசு தானே வந்துடும். கவலைப்படாதீங்க. நீங்க அநேகர் நினைக்கிறேன், I don't know why God is talking about money. Some of you are living in debt ஆனது கடன் பிரச்சனை. அநேகர் பேங்க்ரப்சியில் கொண்டு வச்சு லீகல் ரைட்ஸை கட் பண்ணணும். The Holy Spirit தான் கட் பண்ண முடியும். அவன் கற்றுக்கொள்ள எப்படி கட் பண்ணுறது? ஃபர்ஸ்ட் திங் யாருக்கிட்டே காடை காசு வாங்கி நீங்கள் கட்டாமல் ஏமாத்திருந்தீங்கன்னா that's legal rights. Go back to the man and tell brother, I'm sorry, I will pay back. கொஞ்சமாக கட்டுறேன் அதான் சொல்லுங்க. ரெண்டாவது, இயேசு கிறிஸ்து, இது வேற மெசேஜ். இயேசு கிறிஸ்து சிலுவையில் போறதுக்கு முன்னாடி யாராவது இயேசு கிறிஸ்து நினைச்சாங்களா? பிஃபோர். ஆனா யூதாஸ் இஸ்காரியத்து 30 வெள்ளி காசை வாங்கின பிற்பாடு தான் they laid the first hand on Jesus. ஃப்ரெண்ட் நான் சொல்றேன், உங்க கூட இருக்கிறவங்க, உங்க சொந்தக்காரங்க, உங்க அம்மா, உங்க அப்பா, உங்க தங்கி, உங்க தங்கச்சி can sell you to the devil. அப்ப நான் என்ன வாசல் பண்றது? அவங்க தானே விட்டாங்க, எனக்கு எப்படி தெரியும்? போலீஸ் கிட்ட கடை சர்ச் பண்ண சொல்லுங்க. God, who sold my legal rights? என்னுடைய புத்திர சுதந்திரத்தை யார் வித்தது? Tell me. God will cut them out of your life. First point. எழுதிங்க, உங்களை எழுத முடிஞ்சா. Second point. Ask, எங்க நான் தவறான உறவு இருக்கு? எவ்வளவு தவறான உறவு எப்படி வரும்? Facebook, இன்டர்நெட், SMS, MMS எல்லாத்தையும் வரும். ஐயோ ஒரு நாள் SMS பண்ணனா முடியல பாஸ்டர். ஐயோ நான் சொல்றேன், unholy alliances is the opening door for the devil. Straight start பண்ணுவோம் உங்களுக்கு. உங்க லைஃப் நிம்மதியாவே இருக்காது. நான் சொல்றேன், பாத்தீங்களா? பேக் ஸ்லைடர்ஸ் சந்தோஷமா இருந்தது. பேக் ஸ்லைடர்ஸ் தான் அதாவது பின்வாங்கி போனவங்க சந்தோஷமா இருந்தது. பின்வாங்கி போனவங்க பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கூட இல்லை. நான் இன்ன வரைக்கும் பார்த்தது இல்லை. Because they have unholy alliances. இன்னைக்கு ரொம்ப பேர் ஸ்ட்ரகிள் பண்றாங்க. நான் என்ன சொல்றேன், போன் எடுத்து delete பண்ணு நம்பரை ஸ்ட்ரைட், Facebook போய் பிளாக் பண்ணு டைரக்டா. Jesus name. That's it. Third point. What do you need
விக்கிர ஆராதனை. இயேசுக்கு மேல எந்த காரியத்தை நீங்க வச்சாலும் விக்கிரகம் சர்ச் பண்ணுங்க. Is there anything more than Jesus? இயேசுவை தவிர நீங்க எந்த காரியத்துக்கு நேரம் அதிகமா கொடுத்தாலும் பாருங்க, 8 ஹவர் வேலை செய்றீங்க ரைட்டா, 8 ஹவர் தூங்குறீங்க, பேலன்ஸ் 8 ஹவர் என்ன பண்றீங்க? நான் இப்போ 8 ஹவருமே இயேசு தான் இருக்கேன், பேசிக்கிட்டே இருப்பேன் இருக்க மாதிரி. பைபிள் கொண்டு போயிடுச்சு வேற இடத்துக்கு, அவன் கேட்டுட்டான் தான், இனி அப்போ புக்கு இனி கித்தாப்டா நம்ம மச்சாக்கா, ஐயோ இவனுக்கு நான் கஷ்டப்பட்டோம். ஆனா எப்போ நான் பைபிள் கொண்டு போக ஆரம்பிச்சேனோ, God started blessing me. Every exhibition I go, I never get anything less than gold. All gold. இது என்ன தெரியுமா சொன்னாரு? நான் கோல்டா எப்ப அடிக்கல போவேன். இயேசு கிறிஸ்துவ இன்னைக்கு சொல்ல முடியாதனால தான் உங்க படிப்படி உயர முடியல. God will restructure. இந்த மூணு காரியத்தையும் நீங்க ஆவியானவர் சகரியா 2:5 எழுதிங்க. சகரியா 2:5. This is the covering that Jesus is giving upon everyone. Fire covering, the wall of fire. இந்த wall of fire இருந்துச்சுன்னா எவ்வளவு பெரிய ஸ்காட் போடுறானோ பிசாசு, அந்த அளவுக்கு பிசாசுக்கு திருப்பி ஸ்காட் போகும். உங்களுக்கு தெரியுமா பிசாசு என்ன ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி ஃப்ளோ வாரத்துக்கு முன்னாடி நான் ஆண்டு உட்காந்து அழுதேன். ஆண்டு சொன்னேன், ஆண்டவரே நான் நல்லா ஒரு உலகம் முடிவு செய்றேன், நான் எந்த மாதிரி பொண்ணுங்களோட எந்த உறவும் இல்லை, இது முடியும் சொல்றேன், எதுவுமே நான் ஒன்றும் பண்ணல, ஏன் என்னை நீங்க காப்பாற்ற மாட்டீங்க? பிசாசு ஸ்காட் மேல ஸ்காட் போடுறான், நான் அடி வாங்கிட்டு இங்க ஓடி வாங்க மாதிரி உட்காந்துருக்கேன். என்ன ஆண்டவரே இது, எனக்கு ஃபேரா தெரியல. I asked God like this, God, I think something wrong somewhere, it's not fair. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, உன் லீகல் ரைட்ஸ் எல்லாம் சரி பண்ணு. So the moment I clear the legal rights, எந்த அளவுக்கு பிசாசு பிரச்சனை விட்டானோ அந்த அளவுக்கு ஆண்டவர் ரிஃப்ளெக்ட் பண்ணாரு. இப்ப நினைத்து சொல்றேன் பிசாசு கிட்ட, பிரச்சனை இன்னும் பெருசா விட்டா நல்லது. என்ன தெரியுமா, அவ்வளவு பிரச்சனை எனக்கு தான், அதனால பிசாசு பண்ணிட்டான். இப்ப என்ன சொல்றான், ஐயோ இவனுக்கு பிரச்சனை விட்டு நான் ஏன் கஷ்டப்படணும், இன்னும் உயர்ந்து வாங்குவேன், வேணாம் 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 வேணாம். He's afraid. நீங்க நினைப்பீங்க என்ன அப்படி சொல்றானே, I am not afraid of you. Devil is afraid of me. ஒரு சில நினைப்பீங்க கேட்கறதுக்கு என்ன இவரு இப்படி மாதிரி பேசுறாரு. You know why I can talk so boldly? Because there's a fire on me. Amen. And this fire is covering me all the time. Yeah. And I want all எல்லாம் பாஸ்டர் ஆயிடணும். வெறும் சபைக்கு தந்துறாதீங்க. எல்லாரும் ஊழியர்கள் வேணும். போற இடத்துல Jesus name, Jesus name, Jesus name. Finish. Hospital ஆட சார் wonderful. பேசுங்க. அக்கா அப்பா lu Islam dengan saya terang masalah, tapi ini masalah boleh selesai. Saya doang begini di rumah. அவர்னே ஓகே நான் சொல்றேன் சொல்லுங்க. ஜீசஸ் சொல்லிட்டு போயிருங்க. அதோட நீங்க மூஞ்சியை காட்டாதீங்க. அவருக்கு தெரிஞ்சிடும், ஐயோ இயேசு கிறிஸ்து சுகம் பண்ணாரு, சேஸ் தேடி அலைஞ்சாங்க செஞ்சு போயிடுவாங்க. தயவு செஞ்சு சுவிசேஷம் சொன்னவங்கள்ட்ட போய் நீங்க சேர்ச் வாங்க மட்டும் கூப்பிடாதீங்க. அந்த மாதிரி கூப்பிட்டீங்க என்ன கோவம். ஊழியர் ஆண்டவரோட ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், ஊழியர் ஆண்டவரோட சேர்ச்சுக்கு கூப்பிடுறது உங்க வேலை இல்ல, அவங்களாவே கேட்கணும். பாஸ்டர் எனக்கு சொன்னாயிருச்சு, இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு பிரதர் என்கிட்ட வந்து சொன்னாரு, பாஸ்டர் என் மகளுக்கு 2 கிட்னியும் ஃபெயிலியர், இப்போ 2 கிட்னியும் வேலை செய்யுது, எனக்கு என்ன கொடுக்குறதுன்னு தெரியல, எனக்கு ஒரு நல்லா இருக்கு, நீங்க எடுத்துங்க சேர்ச்சு கேட்டுங்க. நான் சொன்னேன் உங்க சேர்ச்சுக்கு கொடுத்துரு. சின்ன சில்லற காசுமா விட்டுறாதீங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டு வயநாடுங்களோ அவ்வளவு அதான் இருக்கு. எப்பெல்லாம் ஆண்டர் கொடுக்கான்னு தரும், ஆண்டவர் இதெல்லாம் சின்னதா சில்லறையா கொடுத்து என்ன அமௌண்ட் படுத்துறீங்க. எங்களுக்குள்ள என்ன தெரியுமா சண்டை, எப்போதும் ஆண்டுக்காரங்களோட சண்டை, கொடுக்கறதா சண்டை, வாங்குறது இல்லை. பேங்க்ல காசு கொஞ்சம் தான் இருக்கும், எடுத்து த்ரூசா வெனி மினிஸ்ட்ரி ரெண்டாவது கொடுத்தேன். ஏன் சொல்றேன், நான் சொன்னதான் உங்களுக்கு புரியும், எங்க அனுப்புறேன் அனுப்பிடுவேன், அனுப்பிட்டு கையில காசு இருக்காது. அப்ப ஆண்டவர் நெக்ஸ்ட் டைம் திருப்பி ஒரு காசு போடுவாரு, யாராவது ஒரு ஆளு காசு திருப்பி காசு அக்கௌண்ட்ல போடுவாங்க. என்ன ஆண்டவர் இதுக்கு அதுக்கு ஒரே ஒரு கோஷம் வித்தியாசம் இருக்கு, இது நல்லா இல்ல, கணக்கு சரி வரல, கோஷம் 3 வரணும். புரியுது என்ன சொல்றேன்னு? நீங்க ஆண்டவர், நான் சின்ன பையன், நான் வந்து 1000 ரூபாய் கொடுத்தேன், நீங்க எப்படி எனக்கு வந்து 10,000 கொடுக்க முடியும்? எனக்கு இன்னும் 2 மாசம் கூட இல்லாட்டி கொடுக்க வேண்டாம், எனக்கு வேணாம், ஐ டோன்ட் வாண்ட். சோ எங்க கூட எப்படி சண்டை, கொடுக்கறதால சண்டை, எப்படா யாராவது ஒரு
எப்படியாவது ஒண்ணு செஞ்சிருவோம், யார்கிட்டயாவது அழைவோம். ஏன் தெரியுமா? பேர்டன். ஏன் தெரியுமா? நரகத்துக்கு போக கூடாது. நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம், இவங்க என்ன வருது? உங்க அம்மா ரசிக்கப்பட்டாங்களா? உங்க அப்பா ரசிக்கப்பட்டாங்களா? உங்க அண்ணன், உங்க தம்பி, உங்க சொந்தக்காரங்க ரசிக்கப்பட்டாங்களா? ஆண்டவர் உங்ககிட்ட கணக்கு கேட்பார். You don't run, don't think you can hide. பாருங்க, இயேசு கிறிஸ்து அந்த ஜட்ஜ்மென்ட் டேல முன்னுக்கு பண்ணிக்கும் போது இந்த மாதிரி படம் பாருங்க, அந்த மாதிரி தெரியுமா நம்ம செஞ்ச பாவம் அந்த டைம்ல ஒண்ணும் பண்ண முடியாது. நடுவட்டி தான், ஓ நான் தான் செஞ்சேன், நான் தான் செஞ்சேன், நான் தான் செஞ்சேன். Sorry, I just want you to realize we have no more time. ஆண்டோட கேலண்டர் ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஆண்டோட கேலண்டர் 1000 மாச கேலண்டர்ல அவருக்கு ஒரே ஒரு நாள் தான் இருக்கு. எந்த நாள் தெரியுமா? இன்றைய இன்னைக்கு நீங்க எழுப்புனாதான். நீங்க சொல்லாதீங்க நாளைக்கு எழுப்புற பாஸ்டர், நாளைக்கு எழுப்பவே மாட்டீங்க. அதான் விசுவாச வெற்றிக்கு நான் சொல்றேன். இன்னைக்கு எழுந்து ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர் சொன்னோம், God, at least today I know that the fire of the Holy Spirit is the answer. பாருங்க, ஒரே கதை சொல்லி முடிக்கிறேன். பேதுரு, யோவான் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் சீடர்கள் இயேசுவோட படுத்தவங்க, இயேசு கிறிஸ்துவை சாப்பிட்டவங்க, இயேசு கிறிஸ்துவோட வாழ்ந்தவங்க. இயேசு கிறிஸ்து செத்து போய் 7 நாள் கூட இல்லை. என்ன சொல்றாங்க? என்ன சொல்றாங்க? ஐயோ தூக்கம் வந்துருச்சா? என்ன சொல்றாங்க? திருப்பி போயிட்டாங்க. கிளியோபாஸ் யாரு? இயேசுவோட தங்கச்சியோடைய ஹஸ்பண்ட். அவன் சொல்றான், நடந்து போயிட்டு இருக்கான், எதுக்கு ஒரு பட்டன் நடந்து போயிட்டு இருக்கான். அவன் சொல்றான், I thought he was the Messiah. அப்படின்னா நான் இவர் தான் மெஸ்ஸாயா நினைத்தேன். Oh my God, brother, the flesh are useless, no? நம்மள காட்டில அவங்க யூஸ்லெஸ். நான் சொல்றேன் உங்களுக்கு, நம்ம யாரும் இயேசு கிறிஸ்து பார்த்திருக்கீங்களா? நான் பார்த்ததில்லை, நீங்க பார்த்திருப்பீங்க ஒருவேளை, நான் பார்த்ததில்லை. ஆனா the moment Acts அப்போஸ்தலர் நடவடிக்கை 2ஆம் அதிகாரம் 1-2 the fire of Pentecost முடிந்த கையில இதே பேதுரு, இதே யோவான் தைரியமா ஜெபம்ன்றான். தைரியமா சொல்றான் எல்லாத்தையும். என்ன நடக்குது? ஆண்டவர் confirm the word with signs and wonders. Who made that? The Holy Spirit. இன்னைக்கு today if you don't have the Holy Spirit, your life will be exactly useless like that. But when you have the Holy Spirit in front of you, you are dangerous to the devil. devil பார்த்து நடுக்கும். ஐயோ இங்க வந்துட்டான் இவன், இங்க கலக்க போறான். எனக்கு கவலையே இல்லை, எங்க போனாலும் கலக்கும். கம்படியாவுக்கு போனேன், அங்கே ஒரு கலக்குதான். என்ன செஞ்சாங்க சொல்றேன், உண்மையா சொல்றேன். கம்படியாவுக்கு போய் இங்க வந்து மெடிக்கல் டீம் குளோபல் பேசலாம். பெடிட்ரிஷியன் அவர் வந்து இப்ப பக்கர் பேஸ் எங்க இருக்காரு, அவர்ல வந்து கூப்பிட்டு வரணும். நீ வந்து மெடிக்கல் செக்அப் பண்ணி, நாங்க வந்து ஆண்டவர் டீம் மொத்த மெடிக்கல் செக்அப் பிபி எல்லாம் எடுத்துட்டு இங்க வந்து அடுத்த கவுண்டர் ஜெபம். ஜீசஸ் நேம் யூ கோ பேக் அண்ட் செக் இமிடியேட் ஹீலிங். அப்பா இது மன வலி இது வச்சோம், தடா இது வச்சோம்னா செய்யப்பட்ட இயேசு புக்கன் திடோர் என்னோட இயேசு செத்து போல. பாருங்க, என்னோட கதை சொல்றேன் உங்களுக்கு. யாராவது புக் எழுதுவாங்களா? டாக்டர் வந்து ரகுநாதன் ஊரா இருக்காரு, நான் ஊரா இருக்காரு எழுதுவாங்களா? ஏன் எழுத மாட்டாங்க? நான் எங்க இருக்கேன். அந்த மாதிரி தான் இயேசு கிறிஸ்து தண்டமா ப்ரூவ் பண்ணணும். இயேசு கிறிஸ்து ஊரா இருக்காரு, செத்து போனான். ஒரு சிலர் என்ன சொன்னாங்க, நீங்க அந்த பைபிள் போன் இருக்கு, பைபிள் எடுத்து பாஸ்டர் யூ ஆர் preaching history என்னது செஜாரா சரித்திரம், இது 2000 வருஷத்துல எழுதுது பழைய புக்கு, என்ன நீங்க ஹிஸ்டரி வந்து ப்ரீச் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் சொன்னேன், நோ 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 நோ, ஐ அம் நாட் preaching history, I am preaching the good news. அப்ப அவன் கேட்டான், what is good news? நீங்க சொல்லுங்க, நல்ல செய்தி தானே, பல வருஷம் கிறிஸ்தவ இருந்தீங்க, நீங்க சொல்லுங்க. குட் நியூஸ் என்ன? இயேசு கிறிஸ்து நல்லவர், இயேசு கிறிஸ்து உங்களுக்காக மரித்தார், இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ரட்சிப்பார்னு சொல்றது குட். நீங்க இந்த குட்டான காரியத்தை சொல்லுங்க, நியூஸ் அவர் கொடுப்பாரு. நியூஸ் தான் என்னது? சுகமாயிடுச்சு, விடுதலை ஆயிடுச்சு, காரியத்தை ஆண்டவர் செட்டில் பண்ணிட்டாரு. the news will come. பிரீதா நியூஸ் பேப்பர்ல வரும். that is what good news is all about. இன்னைக்கு ஏன் சர்ச் ப்ரூவ் பண்ண முடியல? why the Christians cannot prove that Jesus alive? Because they don't have the fire on the head. They don't have the baptism of the Holy Spirit. அன்னிய பாஷை பேசுறது மட்டும் பத்தாது. You must ask for this experience. Ask for it. இதோட முடிக்கிறேன். ஆண்டவர் நம்மளை அதிகமாக நேசிக்கிறார். அந்த அப்பாவோட கதை நம்ம சொன்னது போல இன்னைக்கு என்னது நினைக்க செய்யணும்?
கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, நானே இந்த பேதுரு, யோவான், யாக்கோபு போல இவனுங்களோட நானும் பரவாயில்ல, அவனுக்கு கூட யோசிச்சு தானுங்க, அவனுங்களே எடுத்து நீங்க பயன்படுத்துறீங்க, என்னையும் நீங்க பயன்படுத்த மாட்டீங்க. என்ன நம்ம சொன்னோம்? ஆண்டவரே, நான் பாவத்துல இருந்து இனியிலிருந்து மனம் மாறிடுறேன். ஒண்ணு. ரெண்டாவது, நான் காத்திருக்க போறேன். ஆண்டவரே, நம்மளோட சமூகத்துல காத்திருக்க போறேன். இந்த அக்னி வர வரைக்கும் நான் காத்திருக்க போறேன். This is a key. I'm telling you. I'm going to wait until the fire comes on my head. I'm not going to rush. இன்னைக்கு அநேக ஆட்களுக்கு அவசரம், வெயிட் பண்ண முடியாம ஊழியத்தை கூட மாஸ்டர் செய்யறாங்க. அதனால தான் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. ஃபெயிலியர் மேல ஃபெயிலியர். மூணாவது காரியம் கேட்கணும். God, I want the baptism of the Holy Spirit with the fire. அக்னி அபிஷேகம், இந்த baptism, ஆவியானவர் அபிஷேகம், baptism எனக்கு வேணும். நாலாவது, Jesus, I'm ready to go and tell the good news. இந்த நாலு காரியத்தை நீங்க எழுத ஜெபம்